ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடையர் மனப்போக்கர் உள்ளவரை தென்படுமோ மொழி உணர்ச்சி. முடியரசன். அதிகாரம் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒரு குறிக்கோளை நோக்கிதான் ஓடிட்டு இருப்பீங்க. சோ அந்த குறிக்கோளுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முயற்சி. முயற்சி மட்டும் இருந்தா குறிக்கோள் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. முயற்சியோட நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பா பயிற்சியும் வேணும். அந்த பயிற்சிக்காக அதிகாரம் பேட்ச் ஒரு டெஸ்ட் பேட்ச்ல இணைந்திருக்க எல்லா மாணவர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா கூடிய விரைவில் நீங்க நினைக்கக்கூடிய அந்த குறிக்கோளும் இலக்குகளும் சீக்கிரமா நீங்க அடையணும் அப்படின்றத நான் இறைவன்கிட்ட வேண்டி வணங்கி வாழ்த்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரம்ல டெஸ்ட் 2 தான் இன்னைக்கு நடந்திருக்கும். இந்த டெஸ்ட் 2ல தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 125 கொஸ்டின், அதாவது 100 கொஸ்டின் தமிழும் 25 கலைச்சொற்களும் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு 100 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 100 கொஸ்டினுக்காக என்ன டாபிக் முதல்ல கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்த்துப்போம். டாபிக் நல்லா உள்வாங்கி அதுக்கேற்றுமே நம்ம படிச்சா மட்டும்தான் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அழகு 1ல எழுத்திலக்கணத்துல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில், நெடில் வேறுபாடு, அது மட்டும் இல்லாம லகர லகர எகர நகர நகர வேறுபாடுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இலக்கியத்துல தமிழ் அறிஞர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நாடியார், நான்மணிக்கடிகை, திருக்கடிகம், அதாவது 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு 8 நூல்கள் மட்டும் தான் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுல 3 நூல்கள் தான் நம்ம டெஸ்ட் நம்பர் 2ல கொடுத்துருப்பாங்க. அது போக நம்மளுக்கு 20 அதிகாரம் இருக்கும். அதுல 4வது அதிகாரமா சொல்லக்கூடிய அரண் வலியுறுத்தல், 8வது அதிகாரமா சொல்லக்கூடிய அன்புடைமை அப்படின்றதையும் நம்ம கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, 6, 7, 8 வகுப்புல புதிய புத்தகத்துல இலக்கணம் மற்றும் மொழித்திறன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது அது மட்டும் இல்லாம ஆட்சி சொல்லகராதியில A-B வார்த்தைகள் உள்ள முக்கியமான கலைச்சொற்கள். ஸோ இந்த டாபிக் தான் 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது நம்ம பார்க்க மாட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் இருக்குங்க. இதுல இருந்து நம்ம எக்ஸ்பிளேஷனை பார்த்துப்போம். ஓகேங்களா? சரி, இதுல முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1. சரியான பிரித்தெழுதலை தேர்க. அதாவது பிரித்தெழுதல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியானது கேட்கிறாங்களா தவறானது கேட்கிறாங்கன்றத முதல்ல நம்ம உள் வாங்கணும். ஓகேங்களா? இது ஈஸியா கொடுத்துருக்காங்க. சரியானது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, சரியானது கொடுத்துருக்குதுல இந்த காலே காணி அப்படின்றது வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம், பிரிச்சிருக்கிறது எது சரியா இருக்குன்னு நம்மளுக்கு கேட்கிறாங்க. சோ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா கால் பிளஸ் காணி அப்படின்றதான் சரியா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவு பேரோ அப்படின்னா ஒரு நிறை பேரோ வரும் பொழுது நிலைமொழியுடைய இறுதியில மெய்யோ உயிரோ நம்மளுக்கு வரும் பொழுது அது இணையும் பொழுது, அதாவது புணர்ச்சி என்றால் இணையும், நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் இணையும் பொழுது, அப்ப இங்க எனக்கு அளவு பேர்ல கொடுத்துருக்காங்க, நிலைமொழியில எனக்கு மெய் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது சேரும் பொழுது எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ என்பது சாரிகையாக வரும். இது ஏ என்ற சாரியை இடம்பெறக்கூடிய ஒரு புணர்ச்சியாக சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஏ அப்படின்னு போட்டோம்னா இப்ப என்ன ஆகும் பாருங்க. இது மெய், இது உயிர், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இல்லும் ஏவும் சேர்ந்து எனக்கு என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேவா மாறும். அதுதாங்க எனக்கு கொடுத்துருப்பாங்க, காலே காணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா கால் கூட்டல் காணி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவன் தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. சோ புணர்ச்சியிலுமே கூட நிலைமொழி வருமொழி நம்ம பிரிக்கும் பொழுது நிலைமொழியும் வருமொழியும் கண்டிப்பா எனக்கு என்னவா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பொருளா கொடுக்கணும். சோ இந்த அளவு பேர்ல வரும்பொழுது எனக்கு இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா ஏகாரம் வந்திருக்கு. ஓகேங்களா? அது நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ முதல் கொஸ்டினுக்கு எனக்கு சரியான பதில் எதுன்னு கேட்டீங்கன்னா சி ஆப்ஷன் சரியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2வது கொஸ்டின், 2வது வினா பாருங்க. தவறான சேர்த்ததுல தேர்வு கொடுத்துருக்கிறதுல எது எனக்கு தவறா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தவறா இருக்கு? கண்டிப்பா இது தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7 வச்சு வரக்கூடிய புணர்ச்சி விதிகள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சிறப்பு புணர்ச்சிகள். நம்ம புணர்ச்சினா நார்மலா பண்பு பெயர் புணர்ச்சி, மகரீற்று புணர்ச்சி, உடன்படு மெய் புணர்ச்சி எல்லாம் படிச்சிருப்போம். பட் இதனால சிறப்பு புணர்ச்சிகள் நிறையவே நம்மளுக்கு இருக்கு. இந்த 7 அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவு பேரோட சேரும் பொழுது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ன்னு மாறும். 7 அப்படின்றது ஒரு அளவு பேரோடவோ இல்ல எண்கள் பேரோடவோ சேரும் பொழுது எனக்கு என்னவா மாறணும் அப்படின்னா 7ன்னு மாறும். இப்ப இங்க பாருங்களேன், 7 கூட்டல் பழம் கொடுத்துருக்காங்களா, அப்ப இது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா 7 பழம் அப்படின்றது மாறும். அது 7 அளவோடு சேரும் பொழுது எனக்கு 7 அப்படின்னு சேர்ந்திருக்கு. இதுவுமே எனக்கு சரியா இருக்கு. அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து 7 வந்துருக்கணுமா, இங்குமே 7 அப்படின்னு தான் வந்துருக்கணும், மிஸ்டேக்கா இருக்கு. சோ 7 கூட்டல் 10 அப்படின்றது எனக்கு சேரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 7 என்பது 7ன்னு வந்திருக்கணும். இந்த 10 என்பது எனக்கு நமக்கு என்ன இருக்கிற ஈட்டு எடுத்து கெட்டு அங்க ஆயுத எடுத்து வந்திருக்கும். அப்ப 7 10, அப்ப இந்த எடுத்து நமக்கு வந்திருக்கும். இதுவுமே நம்மளுக்கு சரியா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, 7 கூட்டல் கழஞ்சி அளவு பேரோட சேர்தான். கழஞ்சினா நம்ம ஒரு அளவு பேர் சொல்லியிருப்போமா,
அப்ப இது என்ன மாறினா எழு கழிஞ்சின்னு மாத்திருப்பாங்க. ஆனா இங்க 7 கூட்டல் 100,000 7 100,000 சொல்லக்கூடாது. ஏன்னா 100,000 அப்படின்ற சொல் சிறப்பு விதியா சொல்லியிருப்பாங்க. 7 கூட்டல் 100,000 என்ற சொல் வந்தா அது இயல்பாகவே புணருமா. என்ன புணர்ந்திருக்கும்? 7னே புணர்ந்திருக்கும். 7 100,000 அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்திருக்கணும். சோ 7 100,000 கொடுத்திருக்கிறதுனால 2வது வினாக்கு பி ஆப்ஷன் எனக்கு தவறா இருக்கு. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? தவறு. மத்ததெல்லாம் சரியா இருக்கு, இது மட்டும் எனக்கு தவறா இருக்கு. ஏன்னா 7ன்றது அப்படியே புணர்ந்திருக்கும், அது 7வா மாறி புணராது. ஏன்னா இங்க நமக்கு 100,000 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? 2வது வினாக்கு ஆப்ஷன் பாம்பே என்பது சரி. அடுத்த வினா பார்ப்போம். வினா எண் 3 பாருங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. ஒலி வேறுபாடு சவுண்ட்ல வச்சு பார்க்கும்போது எது சரியா இருக்கும்னு கேக்குறாங்க. சோ இந்த ஊரல் ஊரல் அப்படின்றது நம்ம மயங்கொலினாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே மாற்றம் ஏற்பட்டு பொருள் மாறுபட்டுரும். அப்படிதானே? அப்படி கண்டிப்பா நம்ம பிழை இல்லாம பேசணும், பிழை இல்லாம எழுதணும் தமிழ் அப்படின்னா அது கண்டிப்பா எந்த தலைப்புகள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மயங்கொலிகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வல்லினம் மிகுமிடங்கள் மிகாடுகள் சந்தி பிழைன்றது கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஊரல் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா பரவுதல் அப்படின்றது சரியான பதிலா இருக்குமா. அதே போல இந்த ஊரல் அப்படின்னா சுரத்தல், சுரத்தல் சொல்லலாம். இல்ல நீர் ஊற்றுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் ஊற்று, சுரத்தல் அல்லது நீர் ஊற்று அப்படின்னும் நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? பரவுதல்னா பறவையுடைய வகை கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா பறவை வகை அப்படின்றது நம்ம சொல்லுவாங்க. பரவுதல், பறவை வகை, சுரத்தல், நீர் ஊற்று இது எல்லாமே இதுக்கு சரியா இருக்கும். 3வது வினாக்கு ஆப்ஷன் சி என்பது சரியா இருக்கு. அடுத்து பாருங்க 4வது வினா பாருங்க. சந்தி பிழை உள்ள தொடர் ஏற்கிறார். சந்தி பிழை உள்ள, நல்லா கவனிக்கணும். சந்தி பிழை உள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்னா தவறுன்னு அர்த்தம். முதல்ல வினாவை நம்ம சரியா படிக்கிறோமான்னு பார்க்கணும். நிறைய பேருடைய மிஸ்டேக்கே எங்க நடக்குதுன்னா வினாவை சரியா படிக்கிறது இல்ல, 4 ஆப்ஷனை சரியா பாக்குறது இல்ல. 100 வினால கம்பல்சரி ஒரு 10 வினாவில என்ன பண்றாங்க அப்படின்னா டெஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது ஐயோ இந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணிருக்கோமே, ஏன் தப்பு பண்ணிருக்கோம், அந்த கொஸ்டினை ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டோம். இல்ல படிச்சு அது கரெக்டான தவறு கேட்கிறாங்களா சரின்னு கேட்கிறாங்களா நம்ம உள்வாங்கி இருக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா 4 ஆப்ஷனை பார்க்க மாட்டோம். இந்த 3 நாள் கண்டிப்பா என்னன்னா ஒரு 10 கொஸ்டினாச்சும் தப்பாகும். தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத எப்பயுமே உங்களுடைய குறிக்கோளா இருக்கணும். தெரியாத கொஸ்டினை கூட நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட போட்டலாம். ஆனா தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு மனசு வந்து என்ன பண்ணிருக்கோம், ஐயோ தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு கொஸ்டினை ஃபுல்லா படிச்சு அதை நம்ம முதல்ல புரிஞ்சுட்டு அப்புறம் ஆன்சர் எடுங்க. இங்க கேட்கும்போது தவறு பிழை உள்ளனா தவறுன்னு அர்த்தம். எது தவறாக சந்தி பிழையில வேகமாய் செல் என்பது சரிதான். ஏன் சரி, ஏன் இங்க இச்சு போட்டிருக்காங்க சரி. ஆய் என்னும் சொல் வந்தது அப்படின்னா அங்க வல்லினம் மிகும் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்போ ஆயின்னு வந்திருக்கிறதுனால எனக்கு இங்க வல்லினம் போட்டிருக்காங்க சரிதான். இங்க பாருங்க நன்றாக படித்தான் இப்ப போட்டிருக்காங்களா, இதுவுமே சரிதான். ஏன் சரி, நமக்கு இது ஆக ஆக அப்படின்ற சொல் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆய் ஆக இனி தனின்ற வார்த்தைகள் சொல்கள் வரும்போது வல்லினம் மிகும் நம்ம படிச்சிருக்கோமா, அப்ப இதுவும் சரிதான். தண்ணீர் குடம், இது ஏன் தண்ணீர் குடம் அப்படின்னா தண்ணீரை உடைய குடம், தண்ணீரை உடைய குடம். அப்ப என்ன சொல்ல வராங்க, இது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா, உடன் தொக்க தொகை அப்படின்னு படிச்சிருப்போம்ல. சோ இதுதாம்மா. இதுல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் குடம் அப்படின்னா தண்ணீரை உடைய குடம், வல்லினம் மிகுந்திருக்கு. அதனால இதுவுமே எனக்கு சரிதான். ஏன் அப்படின்னா இது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆனா இங்க கவனிங்க, மாறாத கல்வி இங்க இக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்ன ஆகக்கூடாது அப்படின்னா இங்க இக்கு வரக்கூடாது. ஏன் வல்லினம் மிக கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறாத எதிர்மறையா சொல்லியிருக்காங்க. மாறும் என்பது உடன்பாடு, மாறாது அப்படின்னா எதிர்மறையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க கல்வின்னு வந்திருக்கிறதுனால மாறாத கல்வி எதிர்மறை பெயரெச்சம். அப்ப எனக்கு எதிர்மறை பெயரெச்சத்துல என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. அதனால இங்க என்ன போட்டிருக்கூடாது, இக்கு என்பது போட்டிருக்க கூடாது. அதனால எனக்கு என்னன்னா தவறுன்னு கேட்டதுனால 4வது வினாக்கு சி என்பது தவறா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க வினா எண் 5. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு அப்படின்றது குறில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். குறில் நெடில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், குறில் நெடிலா மாத்தி ஒரே தொடரில் அமைக்க சொல்றாங்க. சோ மடுனா குறில் நமக்கு தெரியும். இதை நம்ம நெடிலா மாத்தணும் அப்படின்னா மாடுன்னு மாத்துவோம். மடுனா என்ன, மடுனா குளம். மடுனா என்ன சொல்லலாம், குளம். மாடுனா என்ன, ஒரு விலங்கினம். மாடு என்பது என்னமா, ஒரு விலங்கினம். அப்ப இது வரக்கூடிய எந்த தொடர் சரியா இருக்கும் பாருங்க, எந்த தொடர்ல சரியா இருக்கும் கவனிப்போமா.
கழனி அருகே இருந்த மடுவில், கழனி அருகே இருந்த குளத்தில், மடுவில் என்ன அர்த்தம்? குளத்தில். மாடுகள் நீர் பருகின, மாடுகள் நீர் பருகின. அப்போ விலங்கு மாடுகள். அப்ப இது சரியா இருக்குமா? அப்ப மடுனா மடுவில், மாடுகள் அப்படின்றது குளம், மாடு. அப்ப பி ஆப்ஷன் இதுக்கு சரியா இருக்கும். இதுல கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? 5க்கு பாம்பே என்பது சரியான பதிலா இருக்கும். அடுத்த வினா பாருங்க 6. நமக்கு அன்புடைமை 8வது அதிகாரமா இருக்கக்கூடிய அன்புடைமையில இருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன? எல்மின் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். போலன்னு வார்த்தை வந்து என்ன சொல்லுவீங்க? அணி கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்? நம்மளுக்கு ஓமை அணி. எனக்கு சொல்வீங்கம்மா? ஓமை அணி. நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதாவது குரல்ல போல, அற்று, தற்று ஓம உருபுகள் நிறைய இருக்கு. போல, அன்ன, என்ன, மான, கடுப்பா, அற்று, தற்று நிறைய இருக்கு. ஆனா அதிகபட்சமா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா போல், போல, போன்ற அந்த வார்த்தைகள் அற்று, தற்று இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா குரல்ல வந்தா ஓமை அணி. ஆனா அது போலன்ற ஒரு சொல்லு பொருள்ல வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. நம்ம பார்த்திருப்போம்ல. சோ இங்க போலன்றது எனக்கு குரல்லே வந்திருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஓமேனி அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. இக்குறளில் எண்பில் அதனை என்பதுடைய எதை குறிக்கிறதுன்றாங்க. எண்பில் அதனா எலும்பு இல்லாததுன்றாங்க. அப்ப எலும்பு இல்லாதனா எது? புழு. புழுக்கு வந்து எலும்பு இருக்காது. இந்த வெயிலானது எலும்பே இல்லாத அந்த புழுக்களை என்ன பண்ணுமா? ஒரு புழு வெயில போய் போட்டுன்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த அப்படியே சுருங்கி போயிட மாதிரி ஆயிடுமா? அந்த வெயில் வாட்டி எடுத்துருமா? அது போல அன்பு இல்லாதவரை எதை வாட்டும்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, அன்பு இல்லாதவரை அறம் வாட்டும், அன்பில்லாதவரை அறம் வாட்டும் சொல்லிப்பாரு. அப்ப இங்க என்பில்லாதனா எலும்பி இல்லாத உயிர். அப்ப எலும்பி இல்லாத உயிரினம் அப்படின்னா புழு அப்படின்னு சொல்லலாம். புழு எடுத்து நம்ம வெயில போட்டா அந்த வெயில் என்ன பண்ணும்? அத்தை சுருங்க செஞ்சிடும், அப்படி வாட்டி எடுத்துருமா? அது போல அன்பில்லாததை அறமே வாட்டி எடுக்கும்ன்றது வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதிகாரம் எண் 8ல அன்போட மேல. ஓகேங்களா? அப்ப 6வது வினாக்கு டெல்லி என்பது எனக்கு சரியான பதிலா இருக்கும். அடுத்து 7வது வினா பாருங்க. நாலடியார் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள முத்தரையர்கள், இதே கொஸ்டினா கேட்பாங்க. முத்தரையர்கள் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் அப்படின்னா நாடியார் அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழகத்தின் எப்பகுதினை ஆண்டவர்கள் கேட்கிறாங்க. குறுநில மன்னர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முத்தரையர்கள் அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்கல்ல, இவங்க எந்த பகுதியை ஆண்டாங்க அப்படின்னா தஞ்சாவூர், தஞ்சை குறுநில. இவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு தஞ்சை முத்தரைகளை பற்றி நாலடியார் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாடியாரை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாலடியார் அப்படின்றது பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க. நாடியார் என்ற நூல் எழுதியவர் யாருமா? சமண முனிவர்கள். முனிவர்கள் சொல்லுவாங்க. முனிவர்கள் அப்ப என்ன அர்த்தம்? நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள்லயே தொகை நூல் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா நாடியார் தான். ஒரு சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களே தொகை நூல் என்று அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டா நாடு. ஏன் இது தொகை நூல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தொகுக்கப்பட்ட நூல்னா சமண முனிவர்கள் 8000 பேர் எழுதிய நூலை, சமண முனிவர்கள் 8000 பேர் எழுதிய நூலை இவங்க தொகுத்திருப்பாங்க எடுத்து. நம்ம தெரியும் நாடியார் தொகுத்தவர்கள் அப்படின்னு 2 பேர் சொல்லுவாங்க. தர்மர், பதுமனார் சொல்லுவாங்க. பதுமனார் தர்மர் 2 பேரும் கொடுத்துருப்பாங்க. சோ நமக்கு 8000 பேர் எழுதின நூலை தொகுத்துறதுனா ஒரே தொகை நூல் எதுன்னு கேட்டா நாலடியாருடைய சிறப்புமா. கண்டிப்பா அதுல தஞ்சை முத்தரையர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தஞ்சாவூர். அப்ப நமக்கு வினா என்னமா? 7வதுக்கு பாம்பே என்பது சரியான பதிலா இருக்கும். அடுத்து பாருங்க 8வது வினாக்கு கலைச்சொற்கள் பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்கம்மா. கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நம்ம இப்போ கலப்படம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? அடில்ட்ரேஷன். பாரம்பரியம் அப்படின்னா நமக்கு சொல்லலாம் ஹெரிட்டேஜ். அப்புறம் கடற்பயணம் அப்படின்னா வயேஜ். அப்புறம் பண்டம் அப்படின்னா கமாண்டிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க போட்டுருவோம் நம்ம சைட்ல 2, இதுக்கு வந்து 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4, அப்புறம் 1 3, அப்புறம் 2 4 1 3மா. 2 4 1 3. இதுமே சில பேர் தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்க போட்டுட்டு ஆனா எடுக்கும் பொழுது நம்பரை மாத்தி மாத்தி எடுத்துருவாங்க. அதனால என்ன பண்ணுங்க பெஸ்ட்னா இங்க இருக்கிற நம்பரை இதுக்கு பக்கத்துல இங்க சைட்ல எழுதிட்டீங்க அப்படின்னா அதையே நம்ம என்ன பண்ணலாம்? மேட்ச் பண்ணி இங்க போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுமே தவறு நமக்கு ஏற்படாது. சரிங்களா? அப்ப 8வதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ என்பது சரியா இருக்கும். அடுத்து பார்ப்போம். வினா எண் 9. பேச்சு வழக்கு சொற்களற்ற தொடரை தேர்க. சொற்களற்ற பேச்சு வழக்கு சொற்களற்ற என்னது? பேச்சு வழக்குல இல்ல. அப்ப என்னவா இருக்கணும்? எழுத்து வழக்குன்னு கேக்குறாங்க. சிம்பலுக்கு நம்ம என்ன கேக்குறாங்க? எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு கேக்குறாங்க. எது எழுத்து வழக்கு தொடர்னு பாத்துருவோமா? கவனிங்க. மழை நிக்கட்டும் நான் கத்து கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது எனக்கு பேச்சு வழக்கு. கொடுக்கிறேன் அப்படின்றது எனக்கு பேச்சு வழக்கு. எனக்கு கேட்க தேவை எழுத்து வழக்கு. அப்ப இது எடுக்க மாட்டேன். அவன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்பது கண்டிப்பா எனக்கு எழுத்து வழக்கா தான் கொடுத்திருக்காங்க.
விடிஞ்சதும் நானும் உங்களோடு வரட்டுமா, இது எனக்கு எழுத்து வழக்கா தான் கொடுத்திருக்காங்க. பொழுது விடிந்த போது மழை விட்டுகிறதுன்றது எனக்கு பேச்சு வழக்கா இருக்கு. அப்ப இங்க என்னன்னா நிக்கட்டும் கிடையாது, நிற்கட்டும். என்னமா சொல்லிக்கணும் நீங்க? ஆக்சுவலா இது வந்து இங்க பாருங்கள, நிக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது எனக்கு பேச்சு வழக்கு. இதை நான் எழுத்து வழக்கா மாத்தணும்னா நிற்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே போல கொடுக்கறான், கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறான், இது கொடுக்கிறேன். என்ன வந்துக்கணும்? கொடுக்கறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது எனக்கு வரக்கூடாது. என்ன வரணும் அப்படின்னா கொடுக்கிறேன். இங்க பாருங்க, விட்டிருந்தது நின்று இருந்தது. மழை நின்றுச்சு சொல்லுவாங்கல்ல, அதை விட்டுச்சு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது, நின்று இருந்தது. ஸோ எழுத்து வழக்குல நான் இப்படிதான் எழுதியிருக்கணும். அவங்க பேச்சு வழக்காவே கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு கேட்டிருக்கிறது எழுத்து வழக்குன்றதுனால நான் 2, 3 அப்படின்றது எடுத்துக்கிறேன். ஒருவேளை பேச்சு வழக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கல, வினாவில் எதை கொடுத்துருக்கலாம், 1, 4 அப்படின்றது கொடுத்துருக்கலாம். ஆனா பேச்சு வழக்கு கேட்கல, எழுத்து வழக்கு. அப்ப என்னன்னா 2, 4 என்பது எழுத்து வழக்கு. மற்றதெல்லாம் ஏன்றதை நம்ம இங்க பிரிச்சு கொடுத்துருக்கோம், பாத்துங்க. 9வது. அடுத்து 10வது பாருங்க. சொலவடைக்கு ஏற்ற பொருளினை தேர்க. கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி அப்படின்னா, கார்த்திகை மாசம் பிறை கண்ட அரிதான ஒரு செயல். கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி அப்படின்னா அரிதான ஒரு செயலை நம்ம சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10வதுக்கு பாம்பே என்பது சரியான பதிலா இருக்கும். அடுத்தது 11வது பார்க்கலாம். இதுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்புடைமையில கொடுத்துருக்காங்க. அன்போடு இயந்த வழக்கு என்ப 6 இருக்கு. என்போடு இயந்த தொடர்பு. இக்குறள் உனக்கு முதன்மையான செய்தி என்ன அப்படின்னா, ஒரு வாழ்க்கையானது அன்போடு இணைந்திருக்கணும்னு சொல்லிப்பாங்க. இப்படி ஒரு நம்ம உடல் அப்படின்னா ஒரு உயிரும் உடலும் சேர்ந்திருக்குல்ல, அது போல வாழ்க்கையும் அன்பும் சேர்ந்திருக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுதான் சொல்லியிருப்பாங்க, உண்மையான வாழ்வு அன்புடன் கூடியதே. உண்மையான வாழ்வு என்பது வாழ்க்கைன்னா என்ன இருக்கணுமா, கண்டிப்பா அன்பு இருக்கணுமா. உடல் இருந்தா உயிர் இருக்குல்ல, அப்ப வாழ்க்கைன்னு இருந்தா அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப மைய கருத்து என்ன அப்படின்னா, உண்மையான வாழ்வு அன்பு கூடி வாழ்வதே. ஓகே, அன்பு கூடி வாழ்வுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு வள்ளுவர். சோ 11வதுக்கு நமக்கு சி ஆப்ஷன் சரியா இருக்கும். ஓகேங்களா? வினா எண் 12 பாருங்க. தவறான சேர்த்தல் எது என தேர்க. தவறாக எது சேர்த்திருக்காங்கன்னு பாப்போமா? பாப்போம். இங்க பாருங்க, புலி கூட்டல் கறி அப்படின்றது புளிங்கறி தான். இந்த வந்து சொல்லிப்பாங்கல்ல, மரப்பெயர் வரும்போது எங்கெல்லாம் நமக்கு மரத்துடைய பெயர் வருதோ அங்கெல்லாம் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் வரலாம். மரப்பெயர் வரும்போது எனக்கு என்ன வரலாம், வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் வரலாம். இவங்க பாருங்க, இங்க கவனிங்க, இங்க பாருங்க, புலி கூட்டல் கறி கா வந்திருக்குன்னா கண்டிப்பா வல்லினம் மெல்லினுடைய இணை எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். கா இருந்தா இங்க இருக்கணும். அப்ப இங்க மெல்லின எழுத்து இங்க சரியா தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க பாருங்களேன், புலி கூட்டல் பாதம் பா வந்தா கண்டிப்பா எனக்கு என்ன வந்துக்கணும், இம்முதான் வந்து பா மான்றது இணை எழுத்துக்கள். இப்ப தா இருந்தா கண்டிப்பா இங்க என்ன வந்துக்கணும், இந்துதான். அப்ப இதுவுமே இணை எழுத்து தான். ஆனா இங்க மட்டும் சாக்கு எனக்கு என்ன எழுத்து வரணும்னா இச்சு வந்திருக்கணும். ஆனா இங்க இச்சே போட்டிருக்காங்க, வல்லினமே போட்டிருக்காங்க. அதனால எனக்கு இந்த கூற்று தவறு. சொல்றது புரியுங்களா? அப்ப மரப்பேர் வரும் பொழுது வல்லினமா இருந்தா அதுக்கு பக்கத்துல அதுக்கு என்னமான மெல்லினம் வரணும். இங்க இச்சு வந்திருக்கணும். அதான் புளிஞ்சோர், இங்க என்ன வந்துக்கணும் அப்படின்னா புளிஞ்சோர் அப்படின்றது சரியான பதிலா இருந்திருக்கும். தவறுன்னு கேட்டதுனால எனக்கு பாம்பே தவறா இருக்கு. 12க்கு பாம்பே. 13வது வினா பாருங்க. சரியான சேர்த்துதலை தேர்க. 7 குற்றம். நம்ம இப்பதான் பார்த்தோம், 7ன்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது கூட ஒரு அளவு பேரோ இல்ல எண்ணு பேரோ சேரும் பொழுது 7 அப்படின்றது 7ன்னு மாறும் சொன்னோமா. இப்ப 7 கூட்டல் 3னா எனக்கு இந்த 7 எப்படி மாறணும், 7ன்னு மாறணுமா. அப்போ 7 3 அப்படின்னு வந்துருக்கணும்ல. ஆப்ஷன் எது பாருங்க, 7 3 இருக்கு. அப்போ சி ஆப்ஷன். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, 7 அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு அளவு பேரோ எண்ணு பேரோ வந்தது அப்படின்னா அது 7வா மாறும். ஆனா 7 வந்து பக்கத்துல 100,000 வந்துச்சுன்னா அது இயல்பாகவே புணரும்ன்றது நம்ம அந்த கொஸ்டின்ல பார்த்திருப்போம்ல. சோ இதுக்கு வந்து சரியானதுன்னு கேட்கும்போது எனக்கு இது சரியா இருக்குமா, 13க்கு சி ஆப்ஷன். அடுத்து 14 பாருங்க. சரியான பொருள் பொருந்திய இணையை தேர்க. கொடுத்திருக்கிற எது சரியா இருக்குன்னு பாப்போமா. அதாவது தூறு தூருன்னு கொடுத்திருக்காங்கல்ல, இதுல எது சரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஏ என்பது சரியா இருக்கு. ஏ என்பது ஏன் சரியா இருக்கு அப்படின்னா, இப்ப இங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா மாத்தி வைப்போ. தூறு அப்படின்னா அடைப்பு, தூறு அப்படின்னா சுடுகாடு. ஓகேங்களா? இப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க பாருங்களேன், துலங்குதல் அப்படின்னா இப்படி வந்திருக்கணும். இது துலங்குதல் அப்படின்னா இங்க வந்திருக்கு. ஓகேவா? இது மாறி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி துரத்தல் அப்படின்னா துறவு, இது துரத்தல் அப்படின்னா துறவு பூணுதல். இந்த துரத்தல் அப்படின்னா
விரட்டுதல். ஓகேவா? இதுவுமே மாறி கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்ப துளைதல் அப்படின்னா தொலைதல், இந்த துளைதல் அப்படின்னா களைத்தல். சோ இதுக்கு இங்க இருக்கு, இதுக்கு இங்க இருக்கு, இதுக்கு இங்க இருக்கு, இதுக்கு இங்க இருக்கு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா துலங்குதல் அப்படின்னா விலங்குதல், இந்த துலங்குதல் அப்படின்னா தூய்மொழிதல் அப்படிங்கிற. ஆனா இது மட்டும் பாருங்க நமக்கு வந்து மேட்சா கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து பாருங்க தூறுனா அடைப்பு, தூறுனா சுடுகாடு. ஓகேங்களா? அது சரியான பொருள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப நம்மளுக்கு ஏ என்பது சரியா இருக்கு. 14க்கு ஏ என்பது சரியா இருக்கு. அடுத்து பாருங்க 15க்கு பின்வரும் வல்லினம் மிகும் மிகாயிடங்களை பற்றி கூற்றுகளில் தவறானது. எந்த கூட்டுல எனக்கு தவறா கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஏ ஆப்ஷன் பார்ப்போமா? 2 வட சொற்கள் சேரும் இடத்து வல்லினம் மிகாது. ஆமா, 2 வட சொற்கள் சேரும் பொழுது எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது என்பது சரிதான். உகர வீற்று வினையெச்சத்தில் மின் வல்லினம் மிகாது. ஆமா, உகர ஈற்றமா இருந்துச்சுன்னா இப்போ சென்று வந்தான், சென்று சென்று பார்த்தான் எதிர்ப்புமா, சென்று பார்த்தான் அப்படின்னா சென்று பார்த்தான். அப்ப எனக்கு இங்க என்ன வரக்கூடாது அப்படின்னா இப்போ வரக்கூடாது. ஏன்னா உகர ஈற்று வினையச்சத்துல எனக்கு வல்லினம் மிகாது, அதனால இது வராது. யாங்கு ஆண்டு என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது தவறு. ஏன்னா மிகும்னு வந்துக்கணும். ஏன் மிகும்? நம்ம படிச்சிருக்கோம்ல. இப்போ ஆண்டு சென்றான், ஆண்டு சென்றான் அப்படின்னா பல ஆண்டுகள் சென்றான்னு சொல்லுவோமே. அப்ப சென்றான் அப்படின்னா இங்க என்ன போட்டுருக்கலாம்? நானு கண்டிப்பா இச்சு போட்டுலாம். அதே போல யாங்கு போனாய், இப்ப யாங்கு இப்பதான் எங்குன்னு கேக்குறோம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி பேசியிருப்பாங்கன்னா யாங்குன்னு தான் கேட்பாங்க. யாவன், யாவல், யாவர், யாங்கு, யாது அப்படிதான் பேசுவாங்க. அப்ப யாங்கு போனாய், அப்ப எனக்கு இங்க என்ன வந்திருக்கலாம்னா இப்போ வந்திருக்கலாம். அப்ப ஆண்டு யாங்கு என்பது வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்கணும். இவங்க மிகாதுன்னு கொடுத்துருக்கிறதுனால இது எனக்கு தவறா இருக்கு. அதே போல சில பல என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஆமா, இந்த சில அப்படின்றதுலயும் வல்லினம் பல அப்படின்றதுல என்ன ஆகாதுன்னா எனக்கு வல்லினம் மிகாது. அப்ப இதுவுமே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சரியா கொடுத்துருக்காங்க. இப்ப சில பயிர்கள் அப்படின்னு சொன்னா என்ன போடாது? இப்போ போடக்கூடாது. அப்ப எனக்கு மூணுமே சரியா இருக்கு. கேட்டிருக்க வினா தவறு. அப்ப எது தவறா இருக்கு அப்படின்னா சி என்பது தவறா இருக்கு. 15வது வினாக்கு சி என்பது தவறு. அடுத்த வினா பாருங்க 16. தவறான பொருள் பொருந்திய குறில் நெடில் சொல் இணையினை காண்க. குறில் நெடிலுடைய தவறா எது இணை பொருந்திருக்குன்னு கேக்குறாங்கம்மா. தவறுன்னு கேக்குறாங்க. எது தவறாக்கு? இப்போ பணம் அப்படின்னா காசுதான், பானம் அப்படின்னா அம்பு, வலினா காற்று, வாலினா பாத்திரம், கொடைனா ஈகை, கோடைனா மேல்காலம். இது எல்லாம் தெரியும். ஆனா இந்த இடத்துல மண், மான்னா விலங்கு சரிதான். அதாவது மண் அப்படின்னா தலைவன், மன்னன் சொல்லலாம். மன்னன். மான் அப்படின்னா விலங்கு. இங்க வந்து மன்னன் சொல்லலாம், அப்படின்னா தலைவன் கூட சொல்லலாம். அப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க மண்ணா மந்திரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா மந்திரி கிடையாது, மன்னன் தான் வந்திருக்கணும். அப்ப நம்மளுக்கு இந்த கூட்டு தவறா இருக்கு. பாம்பே என்பது ஏன் தவறு அப்படின்னா மண்ணுக்கு மன்னன் வந்திருக்கணும், இங்க மந்திரின்னு கொடுத்துருக்கனால தவறா இருக்கு. ஓகேவா? 16க்கு பாம்பே என்பது தவறான பதில். அடுத்து 17வது பாருங்க. வேளாண் வேதம் என்ற சிறப்பு பெயரால் கொண்ட 18 கீழ்கணக்கு நூல் எது? வேளாண் வேதம். நமக்கு அது முன்னாடி என்ன தெரியணும்? உத்தர வேதம். நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடும். உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டா திருக்குறள். உத்தர வேதம் அப்படின்னா திருக்குறள். அப்ப நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? வேளாண் வேதம். அப்ப வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுது என்ன? நாடியார். குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படுவதும் நாடியார். நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். சோ 17வதுக்கு ஏ ஆப்ஷன் சரியான பதிலா இருக்கும். அடுத்து 18வது பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. ஒருமை பன்மை பிழையற்ற, நல்லா கவனிக்கணும். பிழையற்ற அப்ப என்ன அர்த்தம்? சரியானதுன்னு அர்த்தம். பிழையற்ற என்ன அர்த்தம்? சரியானது. இது சரியா இருக்கு பாருங்க. ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளதுன்னா கொடுக்கணும். எழுவாய் பன்மையாக இருந்தால் பயனிலையும் பன்மையா இருக்கணும். எழுவாய் ஒருமைனா பயனிலையும் ஒருமை, எழுவாய் உயர்தினைனா பயனிலையும் உயர்தினை, எழுவாய் அக்ரிணைனா பயனிலை அக்ரிணை. இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்ப இங்க இசை பாடல்கள் நம்ம பன்மையில கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படி நமக்கு ஒருமைன்னு வந்துடும். அப்ப இது தவறு தானே? அப்ப கீழே பாருங்க, ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் உள்ளன. அப்ப இது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதுவும் பன்மை, இதுவும் பன்மை. அப்ப இது சரிதான். எந்த கூற்று சரியா இருக்கு? 2வது கூற்று சரியா இருக்கு. எனக்கு சரிதானே கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க. நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. இதுவும் பன்மைதான். காட்டுகின்றன ஆலாம் பன்மைக்கு வரும் படிச்சிருப்போம்ல. அப்ப பாடல்களே பன்மைதான். அப்ப எனக்கு இதுவுமே சரியா இருக்குமா? அப்ப என்ன பண்ணலாம்? 3ம் சரியா இருக்கு.
நாட்டுப்புற பாடல்களை தமிழர்களின் வாழ்வை முறையான படம் பிடித்து காட்டுகிறது. ஒருமை. இது பன்மை. அப்ப எனக்கு என்ன வராது? இது வராது, இது வராது. அப்ப சரின்னு கேட்கும்போது 2, 3 சரி. அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டெல்லி 2, 3 என்பது தவறான பதிலா இருக்கு. ஓகேங்களா? அப்ப 18வதுக்கு சரியான பதில் எதுன்னு கேட்டா டெல்லி. ஆனா தவறான பதிலா உள்ள கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி. 18க்கு டெல்லி என்பது சரிதமா. 2, 3 சரியா இருக்கு. சரி, சரியானதும் கேட்டிருக்காங்கம்மா. சரியானதுன்னா அப்ப 2, 3 சரியா இருக்குது, 1, 4 தவறா இருக்கு. சரியா? 18க்கு டெல்லி. அடுத்து 19வது என்ன பாருங்க. சந்தி பிழையற்ற தொடர்ந்து தெரியுது. சந்தி பிழையற்ற அப்படின்னா சரியானது அர்த்தம். சந்தி பிழை அப்படின்னா சரியானது. எது சரியாக பாருங்க. சந்தி பிழையில மூட்டையில இருந்து எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட். ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம சீக்கிரமாவே எலிமினேஷன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்களேன், முட்டையில இருந்து வெளிவந்த குயில் குஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், முட்டையில இருந்து எல்லாம் ஒரே பண்றது. வெளி வந்த இந்த வந்த அப்படின்றது எனக்கு என்ன வரக்கூடாதுன்னா கண்டிப்பா என்ன வரக்கூடாது. வந்த அப்படின்றது ஒரு மென்தொடர் குற்றம். இல்ல வந்த குயில்கள் பேரெச்சம். பேரெச்சத்துக்கு என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. பெயரெச்சம் அப்படின்ல வல்லினம் மிகாது. அங்க மிகுந்திருக்கு. அப்ப இது எனக்கு தவறு. இந்த கூற்று இங்கே அவுட் ஆயிடுச்சா? சரி, பார்த்து பாருங்க. இங்கேயும் வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. இது எல்லாமே சரியாதான் இருக்கு. இப்ப அடுத்து போயிடுமா? வந்த குயில் குஞ்சு. இந்த குயில் குஞ்சு அப்படின்றது இக்கு வழினா எனக்கு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா குயில் அப்படின்றது ஒரு எழுவாய். அந்த குயில் குஞ்சு அப்படின்றதுல எனக்கு என்ன வரக்கூடாதுன்னா இக்கு வரக்கூடாது. அப்ப இங்க இதுவுமே அவுட் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் போயிடுச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு சரியா இருக்கு. தன்னை ஐ வந்திருக்கு. தன் கூட ஐ என்று சேர்ந்து வந்த தன்னை. இரண்டாம் வேற்றுமை விரி என்ன சொல்லுவாங்க நம்ம இதுக்கு? இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க, தொடர்னு சொல்லுவாங்க, தொகாநிலை தொடர்னு சொல்லுவாங்க. விரியில எனக்கு என்ன ஆகும்னா மிகும். அப்ப இரண்டாம் வேற்றுமைனா ஐ என்பது வெளிப்படையா வரும் பொழுது. இங்க ஐ என்பது வெளிப்படையா வந்திருக்கா, இங்க வரலையா? அப்ப இதுவுமே எனக்கு அவுட்டு. இது சரி. இப்ப பாருங்க, இதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. 3 கூட்டமே தவறு. அப்ப ஈஸியா நம்ம என்ன எடுத்துடலாம்? டெல்லி என்பது சரின்னு எடுத்துக்கலாம். என்ன சரிமா? டெல்லி என்பது சரி. சொல்றது புரியுதா? அப்போ ஒரே ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது கொஸ்டின் அது? கொஸ்டின் நம்பர் 19க்கு டெல்லி என்பது சரியான பதிலா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, 20வது கொஸ்டின் பாருங்க. அன்மொழி தொகை என்ற சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. இதெல்லாம் நிறைய டைம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது தொகை 6 வகை போட்டுலாம் படிச்சிருப்பீங்கல்ல. தொகை 6 வகையில 6வது தொகையை என்ன படிச்சிருப்பீங்க? அன்மொழி தொகை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த அன்மொழி தொகையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி பிடிச்சிருப்பீங்கம்மா? அல்னா அல்லாதன்னு அர்த்தம். அல் மொழி தொகை. மேல இருக்கக்கூடிய 6 வகை 5 வகை தொகையில வராத ஒரு தொகை தான் அல்னா அல்லன்னு அர்த்தம். இந்த அல் அப்படின்றது இன்னி என்பது இன்னா மாறி இருக்கும். நிலைமொழியின் இறுதியில் லகரம் மெய்கள் வந்து வருமொழியில் மெல்லினமாக இருந்தால் லகரமை நகரமையாக திரியும் அப்படின்ற புணர்ச்சி விதி நம்மளுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில இன்னா மாதிரிதான் அன்மொழி நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது வேற்றுமை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, வினைத்தொகை, அப்புறம் அன்மொழி தொகை. ஓகேங்களா? 20வதுக்கு சி. 21வது கொஸ்டின் பாருங்க. தவறான ஒன்றை தேர்க. பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. எது தவறாக பாருங்க. பிரித்தெழுதல எது தவறாகன்னு செக் பண்ண போறோம். ஒண்ணு கவனி. வான் என்று இது அதேதான். இந்த நகர புணர்ச்சி சொல்லுவாங்க. நகர புணர்ச்சி, நகர புணர்ச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வல்லினம் வந்தா என்னாகும், மெல்லினம் வந்தா என்னாகும், வேற்றுமை புணர்ச்சியில் என்னாகும், அல்வழி புணர்ச்சியில் என்னாகும்ன்ற நிறைய கான்செப்ட் இதுக்குள்ள நம்மளுக்கு இருக்கு. இப்ப இங்க கவனிங்க, இதை மட்டும் சொல்றேன். வான் கூட்டல் நன்று. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. வான் கூட்டல் நன்று. இது சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நகர புணர்ச்சி மட்டும் சொல்றேன். நகர புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியின் இறுதியில் நகரம் வந்து வருமொழியில் மெல்லினமாக இருந்தால் வருமொழியில் உள்ள நகரம் என்னவா தெரியும்னா நிலைமொழியில் உள்ள நகரமாகவே தெரியும். நாவாவே மாறும். நம்ம இதை படிச்சிருப்போம். இப்ப இங்க பாருங்களேன், இங்க கண் அப்படின்னு இருக்கா, இங்க நீ இருக்கா, இங்க என்ன மாறி இருக்கும்? எனக்கு நீன்னு மாறிக்கும். இது சேர்க்கும் போது எனக்கு என்ன வந்திருக்கும் தெரியுமா? கண்ணீர். இதே சேர்க்கும் போது என்ன வந்துடும் எனக்கு? இப்ப பாருங்க, இதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த இடத்துல இது தனிக்குறளை அடுத்து இருக்கு. அதனால இந்த இன்ன நான் அப்படியே போடுவேன். பொன் குடல் நன்றுன்னு வச்சுக்கோங்க. இதே எடுத்துக்காட்டு பாருங்க. பொன் கூட்டல் நன்று. அதேதான் வந்திருக்கு. நிலைமையுடைய இறுதியில நகரம் வந்து வறுமையில நாவா இருந்தா நான் எனக்கு என்னவா மாறணும்? நகரமாக மாறுமா? இப்போ இந்த பொன் அப்படின்றது, இந்த போ அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா குறில்.
குறிலா இருந்துச்சுன்னா இந்த இன்ன நான் அப்படியே போடலாம். இப்ப என்ன போடுவீங்க? பொன், இந்த நாக்கு பதில் இந்த நா வந்திருக்குமா, பொன்னன்றுன்னு எழுதிருப்பீங்க. இங்கே அதேதான், தனி குறிலுக்கு அப்புறம் இன்னு வந்திருக்கிறதுனால இந்த இன்ன அப்படியே போட்டு கண்ணீர்னு எழுதியிருப்போம். ஆனா இங்க எனக்கு என்னமா இருக்கு? நெடிலா இருக்கு. நெடிலுக்கு அப்புறம் அங்க நகரம் வந்திருக்கு, நகரமேய்கள் வந்திருக்கிறதுனால எனக்கு இது கெட்டு போகும். வான் குடல் நிலவு படிச்சிருப்போம், பார்த்து சேர்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இருக்குங்களா? இல்ல. வான் குடல் நிலவு எதை சேர்ப்பீங்க? நிலைமொழி நில நகரம் வந்திருக்கு, வறுமொழியில மெல்லினமா இருக்கு. இந்த நீ எனக்கு என்னவா மாறும்? இந்த நீயா மாறும். ஆனா இங்க நெடில எழுத்தா இருக்கிறதுனால இது கெட்டு போயிடுமா? இப்ப என்னவா மாத்திருப்பீங்க? வான் நிலவு அப்படின்னு எழுதுவோம் நம்ம. அப்ப நெடில எழுத்தா இருந்துச்சுன்னா நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய அந்த நகரமே கெட்டு போகும். அப்ப வான்ல கெட்டு போச்சு என்ன வந்திருக்கும்? இப்ப என்ன எழுதிருப்பீங்க? வான் என்றுன்னு எழுதிருப்பீங்க. அதை நீங்க எழுதிருக்கீங்க வான் என்று. அப்ப சரி, கேட்டது தவறு, இது சரியா இருக்கு. இப்போ இதுவும் அதேதான், இந்த இடத்து கெட்டு போயிருக்கும், இந்த இடத்த நாவா மாத்திருப்பீங்க, அதுக்கு என்ன வந்து வானன்மை அப்படின்னு மாறிருப்பீங்க. இது ரெண்டுமே சரியாச்சா? இங்க கவனிங்க. அதாவது எயின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவு பேர்ல இங்க பாருங்க, எழின் மெய் எடுத்து வந்துச்சுன்னா, இப்ப எழின்சேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா மெய்ல அகரமா தெரியும். மெய் எனக்கு என்னவா தெரியும்? அகரமாக. ஏனைச்சேரி, இந்த இன் என்பது நாவாக சேர்ந்துதான் ஏனைச்சேரி. அதுக்கு இனமான வல்லினம் மிகுந்து வந்திருக்கும். ஏனைச்சேரி, ஏன் குரல் சரி, ஏனைச்சேரி என்பது சரி, இதுவும் சரி. ஆனா இங்க கவனிங்க, ஏனக்குடி அப்படின்னா இங்க எழில்னு வரக்கூடாது, எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா எழின்னு வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணுமா? எழின் குடல் குடிதான் எழினக்குடி. அப்ப இங்க இல்ல இருக்கிறது இன்னா மாறி இருக்கணும். அதனால எனக்கு என்ன தவறு அப்படின்னா 21க்கு சி என்பது தவறான பதிலா இருக்கு. ஏன் தவறுன்றது தெளிவா சொல்லிட்டேன். எழில் கிடையாது, எழின் குடிதான் எழினக்குடி. இன் என்பது மெய்கள் கெட்டு அகரமாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப 21க்கு சி. அடுத்து 22 பாருங்க, குணசந்தி. அதாவது நம்மளுக்கு வடமொழி சந்திகள் தனியா இருக்கு. தீர்க்க சந்தி, தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்த சந்தி அப்படின்ற ஒரு 3 சந்திகளை வடமொழியில கொடுத்துருப்பாங்க. வடமொழி புணர்ச்சிகள் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஒரு குரூப் 4 கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இப்ப இதுல கொடுத்துருக்கிறதுல குணசந்தி இடம்பெறாத சொற்புணர்ச்சி எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த குணசந்தினா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ குணசந்தினா இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியில ஆவும் ஆவும் வந்து வறுமொழியில ஈ வந்து, இது நிலைமொழி வறுமொழி வந்தால் இது ரெண்டும் சேரும்போது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஏகாரமாக மாறும். என்னவா மாறும்? ஏகாரமா மாறும்ன்றது குணசந்தி. இன்னொரு என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ வந்து ஈ வந்துச்சுன்னா இது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊ அப்படின்னு மாறுமா, சாரி ஓ அப்படின்னு மாறுமா. இது ரெண்டு தான் நம்மளுக்கு குணசந்தியா சொல்லியிருப்பாங்க. இதுல இங்க காதீங்களேன், நர கூட்டல் இந்திரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, நிலைமொழியில ஆவும் இருக்கலாம் ஆவும் இருக்கலாம், இதுக்கு இதுதான் வரணும்னு நான் சொல்லல. இந்த ரெண்டு எழுத்தும் இருக்கலாம், இல்ல இந்த ரெண்டு எழுத்துமே இருக்கலாம். இப்ப இங்க ஆன நரன்னு கொடுத்துருக்காங்களா, இங்க ஈ இருக்கா, ஈ இருக்கு, இங்க ஆண் இருக்கு. நிலைமொழி இது என்னவா இருக்கு? இரு பிளஸ் ஏன் தான் இருக்கு நம்மளுக்கு. அப்போ இது ஆ இது ஈன்னு கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டும் சேரும்போது எனக்கு என்னவா மாறும்னா ஏவாக மாறும். அப்போ இரு பிளஸ் ஏ எனக்கு என்னவானா ரே, நரேந்திரன். அப்ப இது எனக்கு சரிதான். அப்ப இது இங்க பாருங்க, பாத குடல் உதகம், பாத வந்திருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சரி ஊ போட்டுருவோமா, இங்க வந்து ஊன்னு வரணும். ஆக்சுவலா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊ. அப்ப இங்க என்ன ஆகும்னா ஊன் வந்துச்சுன்னா இது ரெண்டும் சேரும்போது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஓன்னு மாறும். அப்ப இங்க என்ன வரும்? இத்து பிளஸ் ஓ, அந்த ஆக்கு பதில் ஓ வரும். அப்போ பாதோகம் அப்படின்றது சரிதான். இதுவுமே எனக்கு என்னதான்? குணசந்தி தான். இப்ப இங்க பாருங்க, கங்கா குடல் உற்பத்தி, இங்க என்ன வந்திருக்கு? ஆ, இங்க ஊ, இருக்கு ஊ இருக்கு. அப்ப எனக்கு என்ன பண்ணணும்? இக்கு பிளஸ் ஓ, அப்போ கோ. இதுவுமே எனக்கு சரியா தான் இருக்கு. குணசந்தி தீர்க்க சந்தி எல்லாம் கொஞ்சம் கான்பிடண்டா படிச்சுக்கங்க. ஆனா இங்க கவனிங்க, சதா குடல் ஆனந்தம். ஆக்சுவலா இங்க ஆண் இருக்கு, இங்குமே ஆண் இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன கிடையாது, இங்க ஆ வந்துச்சுன்னா நிலைமையோட இறுதியில் ஆ அப்படி வந்துச்சுன்னா வறுமொழியில எனக்கு ஒண்ணு ஈன்னு இருக்கணும், இல்ல ஊன்னு இருக்கணும். ஆனா ரெண்டுமே இல்லாம ஆண் இருக்கிறதுனால கண்டிப்பா இது என்ன கிடையாதுன்னா இது குணசந்தி கிடையாது. அப்ப இது குணசந்தி இல்லைன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா தீர்க்க சந்தி. இதுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா தீர்க்க சந்தி. இந்த தீர்க்க சந்தினா என்னன்னா, தீர்க்க சந்தி ஒரு 3 வகையா சொல்லியிருப்பாங்க. குணசந்தி 2 வகை, தீர்க்க சந்தி 3 வகை. அது என்ன 3 வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் ஃபுல்லா சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். இப்ப ஷார்ட்டா மட்டும் சொல்ற பாருங்க. இதுல
தீர்க்க சந்தி 3 என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா இப்ப நிலைமொழியில இறுதியில ஆ ஆ வந்து வருமொழியிலும் ஆ வந்துச்சுன்னா அது ஆவா மாறுமா. அதே போல நிலைமொழியில ஆ வந்து வருமொழியில ஈ வந்தா அது என்னவா மாறும் அப்படின்னா ஈன்னு மாறும். நிலைமொழியில ஆ வந்து வறுமையில ஊ வந்தா அது என்னவா மாறும் அப்படின்னா ஊன்னு மாறுமா. இது வந்து தீர்க்க சந்தியோட விதிகள் 3 கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. சதா குடல் ஆனந்தம், இங்கேயும் ஆருக்கு இங்கேயும் ஆருக்கு, இது தீர்க்க சந்தின்னு தெரியுது, இங்கேயும் ஆருக்கு இங்கேயும் ஆருக்கு, அது என்னவா மாறுமா ஆன்னு மாறுமா. சதானந்தம் இருக்காதோ ஒரு ஆ கெட்டு போயிடும், ஒரு ஆ மட்டும் தான் வந்திருக்கும். அதாவது ரெண்டுமே கெட்டு போய் ஒரு ஆ மட்டும் வரும் சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா. அப்ப இது என்னன்னா இது பொருந்தாதுன்னு கேட்டா இது மட்டும் பொருந்தல, ஏன்னா இது தீர்க்க சந்தி, இது எல்லாமே குணசந்தி. ஓகேங்களாமா, வெரி குட். அப்ப 22க்கு பாம்பே என்பது எனக்கு என்னவா இருக்குன்னா தவறா இருக்கு. அடுத்து காணுங்க 23வது கொஸ்டின் பாருங்க. ஒளி வேறுபாடு அணிந்து சரியான பொருளை தேர்க. கொடுத்துருக்குல ஒளி வேறுபாடு பாருங்க. இந்த அலாபம் பாருங்க, உச்சரிப்புல ஒரே மாதிரிதான் இருக்கும். மயங்குடைய ஸ்பெஷல் என்னன்னா உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பொருள் மட்டும் வேறுபட்டுரும். அப்ப இந்த அலாபம்னா என்ன சொல்றோம்னா, இந்த அலாபம் அப்படின்னா உரையாடல், இந்த அலாபம் அப்படின்னா விரிவகராகம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. மயங்கொழிகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த பொருளோட புரிஞ்சு நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா போட்டுடலாம். சோ 23க்கு ஏ என்பது சரியா இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா. 24வது வினா பாருங்க. சந்தி பிழையற்ற. நல்லா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கும் போதே பார்க்கணும். பிழையற்ற, அப்ப பிழையற்றனா என்ன அர்த்தம்? சரியானது. பிழையற்றனா என்ன அர்த்தம்? சரியானது. கொடுத்திருக்க தொடர்ல எது சரியா இருக்கும் செக் பண்ணிக்குமா. கவனிங்க, சந்தி பிழை தான் கேட்கிறாங்க. எங்க வல்லினம் போடணும், எங்க வல்லினம் போடக்கூடாது. ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு ஏபிசிடில ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அழுத கண்ணும் விரித்த குழலும் புழுதி படிந்த உடலுமாக கண்ணகி நீதி கேட்டாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல. இதுல அழுத கண்ணும் இதெல்லாம் நம்ம என்ன போடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லினம் மிகக்கூடாது. ஏன் வல்லினம் மிகக்கூடாது? அழுத கண்ணும் அப்படின்றது பெயரெச்சம். அழுத கண்ணீர் என்ன அழுத. சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண் வந்தா பெயரெச்சம், ஊன் வந்தா வினையச்சம், அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஆ என்பதுமே வினையச்சமா நம்மளுக்கு பயன்படும். இப்ப வர அப்படின்னு கொடுக்குறாச்சுல, வர ஆதான் முடிஞ்சிருக்கும், ஆனா அதை நம்ம பெயரெச்சு சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. வர சொன்னான், வர கேட்டான், வர பார்த்தான் அப்படின்ற வினையச்சம் தான் சொல்ல முடியும். ஸோ வினையச்சத்திலுமே ஆ என்பது வந்திருக்கும். அப்ப நீங்க எச்சம் கண்டுபிடிக்கணும்னா, ஒரு பெயரெச்சமா வினையச்சமான்னு கண்டுபிடிக்கணும்னா நிலைமொழியையும் வறுமொழியும் சேர்த்து சொல்லும் பொழுது நம்ம ஒரு பெயர் சொல்ல போடுறோமா, ஒரு எச்ச சொல்லோடு பெயர் சொல் சேருமா, வினைச்சொல் சேருமான்றத சொல்லி பார்த்து நீங்க எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். இப்ப அது போலதான் பாருங்களேன். அழுத கண் அப்படின்றது ஏன் பெயரெச்சம்? இந்த மூன்று காலத்தையும் பெயரெச்சம் 3 காலத்தையும் காட்டுமா ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. கண்டிப்பா காட்டும். எப்படி காட்டும்? ஆ என்பது இந்த ஆ என்ற இந்த பெயர்ச்ச விகுதி வந்து இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் காட்டும். அப்ப உம்மி என்பது எதை காட்டும்? உம்மி என்பது எதிர்காலத்தை காட்டும். 3 காலத்தையுமே காட்டும். அழுத கண், அழுகின்ற கண், அழும் கண், பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். அப்ப உண்மை என்பது எதை காட்டுது? எதிர்காலத்தை காட்டும். அப்ப இங்க பார்க்கும்போது இங்க எனக்கு என்ன வரக்கூடாதுன்னா இக்கு வரக்கூடாது. பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. ஆனா எங்க என்ன பண்ணிட்டாங்க போட்டுட்டாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒண்ணு கேன்சல் ஆயிடுச்சா. இப்ப அப்படியே படிச்சுட்டே வாங்க. கண்ணும் விரித்த குழலும், விரித்த இங்க எனக்கு என்ன வரக்கூடாது? இக்கு வரக்கூடாது. ஏன்னா அதுவுமே பெயரெச்சம் தான். அப்ப இங்க போட்டிருக்காங்களா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் காலி. அடுத்து புழுதி படிந்த, இந்த இதுல எனக்கு என்ன வரக்கூடாது? இப்பு வரக்கூடாது. ஏன் இங்க இப்பு வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா புழுதி படிந்த இகரை ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. அகரை ஈற்று வினையச்சத்திலும் உகரை ஈற்று வினையச்சல் தான் வல்லினம் மிகும். இங்க இகரம் வந்திருக்கு. புழுதி அப்படின்றதுல என்ன வந்திருக்கும் லாஸ்ட் அப்படின்னு ஈ என்பது வந்திருக்குமா. அப்ப எனக்கு இங்க வல்லினம் மிக கூடாது. ஆனா எங்க போட்டிருக்காங்க? இங்க போட்டிருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. படிந்த உடலுமாக, ஓகேவா. கண்ணகி நீதி அப்படின்றது எனக்கு என்ன வரக்கூடாதுமா? இக்கு வரக்கூடாது. நீதி கேட்டால் இகரை ஈற்று வினையச்சம், நல்லா மறக்க கூடாது. இகரை ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகுமா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கேட்டா மிகாது அப்படின்னு தெளிவா பதில் சொல்லணும். அப்ப இங்க எனக்கு இக்கு வரக்கூடாது. இங்க போட்டிருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. கேட்டால் அப்ப இங்க என்ன வந்தது? அழுத கண்ணும் விரித்த குழலும் புழுதி படிந்த உடலுமாக. இங்க என்ன வந்திருக்கும்னா இக்கு போடணும், இங்க இக்கு போடல. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏன் போடல? ஆக ஆக என்ற சொல்லுக்கு வந்துச்சுன்னா எனக்கு வல்லினம் மிகணும். அப்ப இங்க போட்டிருக்காங்க, இங்க போடல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் போயிடுச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் போயிடுச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் போயிடுச்சு. ஏ பி சி மூணுமே தவறாயிடுச்சு. அப்ப எது மட்டும் தான் சரியா நிக்குது கடைசியில? 24க்கு டெல்லி என்பது மட்டும் தான் சரியா நம்ம நிக்குது. பெயரச்சத்துல வல்லினம் மிகாது, இகரையிட்டு வினையச்சத்தில் வல்லினம் மிகாது, ஆக என்ற சொல்லின் பின் வல்லினம் மிகும். அந்த கான்செப்ட் தொடர் நீங்க அமைச்சு பாருங்க, புரியும். அடுத்து பாருங்க 25.
27 என்ன சொல்லியிருக்காங்க, சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. சந்தி பிழைனா அதேதான், சந்தி பிழையற்ற அப்படின்னா சரின்னு அர்த்தமா. எது சரி சொல்றாங்க, வெள்ளி கிண்ணம் விலை அதிகம் கொடுத்துருக்காங்கல்ல, இது தவறு. ஏன்னா எனக்கு இங்க இக்கு வந்திருக்கணும். ஏன் இங்க இக்கு போடணும் அப்படின்னா, வெள்ளியால் ஆன கிண்ணம், வெள்ளி கிண்ணம் அப்படின்னா வெள்ளியால் ஆன கிண்ணம். அப்ப என்னது, என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் எனக்கு என்ன ஆகும், வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயணம், மூன்றாம் வேற்றுமை உருபும் பயணம், நான்காம் வேற்றுமை உருபும் பயணம், ஐந்தாம் வேற்றுமையின் உருபும் பயணம், ஏழாம் வேற்றுமையின் உருபும் பயணம், இது அனைத்திலுமே எனக்கு என்ன ஆகும்னா வல்லினம் மிகும். அப்ப எதுல மிகாதுன்னா, இங்க பாருங்க 2, 3, 4, 5, 7 இது எல்லாமே வல்லினம் மிகும், உருபும் பயணம் உடன் தொக்க தொகையில. ஆனா 6ல மட்டும் எனக்கு என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா, 6ல மட்டும் அப்படின்னா 6ல மட்டும் எனக்கு என்ன ஆகாதுன்னா வல்லினம் மிகாது, ஞாபகம் வச்சுங்க. அப்ப இது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகையினால எனக்கு இங்க இக்கு வந்திருக்கணும், வல்லினம் மிகுந்திருக்கணும். ஆனா போடல, அதனால தவறு. கேட்டிருக்குது சரி. அடுத்து பாருங்க, பால் பருக தந்தான். பருக இங்க எனக்கு என்ன வந்திருக்கணும், இத்து வந்திருக்கணும். ஏன் இத்து வந்திருக்கணும், பருக அகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகணும், அகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகணும், அதனால போடல, தவறு. அகர ஈற்று வினையச்சம் நல்லா கவனிக்கணும். இகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகாது, ஆனா அகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சென்னை சென்று திரும்ப எவ்வளவு செலவாகும் கேக்குறாங்க. சென்னை இச்சு வரக்கூடாது. ஏன்னா சென்னை சென்றுனா, சென்னை என்பது ஒரு எழுவாய் தொடர். எழுவாயின் பின் எனக்கு என்ன ஆகாது, எழுவாயில் வல்லினம் மிகாது, எழுவாயில் மிகாது. அப்ப அங்க போட்டிருக்க கூடாது, போட்டிருக்காங்க, அதனால தவறு. சென்று உகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது சொல்லுவாங்க. சென்றுங்கிறது என்ன வரக்கூடாது, எனக்கு இத்து வராது. இன்னும் மென்தொடர் குற்றியல் கொடுத்து எனக்கு என்ன ஆகாது, வல்லினம் வராது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறா இருக்கு. கேட்டிருக்கிறது சரி. 25க்கு என்ன சரியா இருக்கு, சி என்பது சரி. ஏன் சரி, இந்த அந்த இந்த அப்படி சொல்றேன் பாத்தீங்களா, அதுல எனக்கு என்ன ஆகும், வல்லினம் மிகும். அந்த இந்த என்பதில் வல்லினம் மிகும். அது அந்த இந்த சுட்டு திரிபு, சுட்டு திரிபில் வல்லினம் மிகும். எப்படி செய்தாய், எப்படி, அப்படி, இப்படி என்பதுல வல்லினம் மிகும். ஆனா எதுல மிகாது, வரும்படி, கூறும்படி, அங்க வல்லினம் மிகாது. இது கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சோ எனக்கு சி என்பது சரியான பதிலா இருக்கு. அடுத்து 26 பாருங்க, சரியான பொருள் பொருந்திய குறிநெடில் வேறுபாடு உள்ள இணையை தேர்க. சரியான குறிநெடில் வேறுபாடு எதுன்னு கேக்குறாங்க. கவனிங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா மரி அப்படின்னா ஆட்டுக்குட்டி தான், மாறி அப்படின்னா வேறுபாடு. இதுல என்ன பண்ணிருக்காங்க, மடம் அப்படின்னா என்ன சொல்லிருக்கலாம், மடம்னா மாடிப்படி வர்றது, மடம்னா இடம், மாடம் அப்படின்னா மாடி பகுதி, பண்டம் அப்படின்னா பொருள், பாண்டம் அப்படின்னா பாண்டம், பண்டம் அப்படின்னா பொருள், பாண்டம் என்பது கொள்கலன். எல்லாமே மாத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது மரினா ஆட்டுக்குட்டி, இதுக்கு இங்க வந்திருக்கு, இதுக்கு இங்க என்ன பண்ணிருக்கணும், இங்க வந்துருச்சு, இதுக்கு இங்க வந்திருக்கா, இதுவும் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்பங்க புசி அப்படின்னா உன் வந்திருக்கணும், பூசினா பூசி செய். அப்ப இதெல்லாமே கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க, கவனிச்சுக்கங்க. ஆனா சரியானதுன்னு கேட்டா மரினா ஆட்டுக்குட்டி, மாறினா வேறுபாடு. 26க்கு பாம்பே என்பது சரியா இருக்கு. ஓகேவா. 27 பாருங்க, குறிநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தொடு தோடு ஒண்ணு இல்ல. தொடுனா என்ன, நம்ம தொட்டு பாக்குறோம்ல, உணர்வு, தொட்டு பாக்குற உணர்வு இருக்குல்ல, அதான் தொடு. ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தான் தொடுன்னு அர்த்தம். அந்த உணர்வு இருக்குல்ல, அதான் தொடுதல். அப்போ தொடுனா என்ன, நம்ம காதல அணையக்கூடிய இந்த இதுதான் வந்து தோடு சொல்லுவாங்க. அப்போ தோடுனா காதணி, தொடு அப்படின்னா ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் அப்படின்றது சரியான பதிலா இருக்கும். அப்ப 27க்கு பாம்பே என்பது சரியா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க 28, நாலடியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேக்குறாங்க. நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் என்று அழைக்கப்பட்டது நாலடியார். 17 கீழ்கணக்கு நூல்களை 8 நூல் மட்டும் தான் சிலபஸ்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, நாலடியாருடைய பொது தகவல்களும் கண்டிப்பா படிக்கணும், புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா படிக்கணும். சரிங்களா. இப்ப ஒரு கூற்று ஒன்று, நாலடியாரை தொகுத்து அதிகாரங்களாக வகுத்து உரை கண்டவர் யார் அப்படின்னு கேட்டா பதுமனார் தான். தொகுத்தவர் இவர் தான், பதுமனார் தான் தொகுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அதிகாரமா வகுத்து உரை எழுதியிருப்பாரு. அதே போல நாடியாரை முப்பாலாக பகுத்து உரை எழுதியவர்கள் 2 பேருமா, ஒண்ணு பதுமனார், ஒருத்தர் தர்மர். இவர் என்ன பண்ணாரு, தொகுத்து அதிகாரங்களாக வகுத்தாரு, இவர் முப்பாலாக பிரித்து உரை கண்டிருப்பாரு. 2 பேருமே சரிதான். அப்போ 1, 2 என்பது சரிதான். தொகுத்தவரும் யார் அப்படின்னா பதுமனார். அங்கே பார்த்துக்கொள்ள, தொகுத்தவரும் பதுமனார் அப்படின்றது தெரியும். பதும நான். ஓகேவா. அப்ப ஆப்ஷன் வந்து 28க்கு பாம்பே என்பது சரியான பதில். அடுத்து 29 கொஸ்டின் பாருங்க,
இரு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குவதால் தவறான சொல்லை கேட்க. எது தவறா இருக்கு? இங்க கொடுத்துருக்குதுல இது ரெண்டு என்ன சேர்த்திருக்காங்க, ஒண்ணு இல்ல ரெண்டு சொற்களை சேர்க்கும் பொழுது முழுசா அந்த சொல் எது தவறா இருக்கு பாருங்களேன். நீதி நூல் இருக்குல்ல, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, நீதி நூல் ரெண்டுத்தையும் சேர்த்து நீதி நூல் சரிதான். விண் வெளி, விண்வெளி சரிதான். நீதிமணி, அப்ப நீதி குடல் மணி, ஆனா கண் நீதின்னு கொடுத்துருக்காங்கல்ல, கண் நீதின்ற ஒரு சொல்லு நமக்கு என்ன கிடையாதுமா இல்ல. அப்ப மற்றது எல்லாமே இருக்கு, இது மட்டும் இல்லைன்றதுனால 29க்கு சி என்பது தவறா இருக்கு. ஓகேவா? இது ஈஸியா தான் இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பாருங்க 30வது வினா பாருங்க. அதுக்கடுத்து 30 எதிர்ச்சொல் பொறுத்துக. இதுக்கு எதிர்ச்சொல் கேட்கறாங்க, கவனிக்கணும். சொல் கேட்கறாங்களா பொருள் கேட்கறாங்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு எதிர்ச்சொல் கேட்கறாங்க. இப்ப பாருங்களேன், எளிது அப்படின்னா என்னது, ரொம்ப எளிமைன்னு அர்த்தம். இதோட பொருள் ஃபர்ஸ்ட் தெரியணும். சில எதிர்ச்சொற்களுக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சாதான் எதிர்ச்சொல்லே போட முடியும். இப்ப பாருங்களேன், எளிதுன்னா எனக்கு என்ன தெரியணும், எளிமைன்னு தெரியணும். அப்ப எளிமைன்னா என்ன, அதுக்கு ஆப்போசிட்ல வரும் கடினம். அப்ப அரிதுனா எனக்கு கடினம்னு தெரியணும். அப்ப இதுதான் எதிர்ச்சொல். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 2. ஈதெல்லாம் என்னது, கொடுக்கறது. ஈதல்னா கொடை, நான் கொடை கொடுக்குறேன், அப்ப என்ன பண்ண ஏற்றணும். அப்ப இது 2, அப்ப இதுக்கு 3. அந்நியர்னா யாரு, வெளிநாட்டவர். அந்நியர்னா இப்ப வெளியிருந்து வருவாங்கல்ல, அந்நியர்கள் வெளியிருந்து வருவாங்கல்ல, வெளிநாட்டார் கூட போட்டுப்போமே. அப்ப நமக்கு என்ன வந்துக்கணும், உறவினர். இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அப்ப 4. இரவலர் அப்படின்னா புறவலர், இதெல்லாம் பார்த்திருப்போம். இதுக்கு என்ன, இந்த 4 தான். அப்போ 1. அப்ப 2 3 4 1, 2 3 4 1 இங்கதான் இருக்கு. ஆப்ஷன் பாம்பே. இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க, நமக்கு ஈஸியாவே தப்பு இல்லாம பண்ணலாம். 30க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து பாருங்க 31. பொருந்தாதது எதுன்னு கேட்க, சொல்லும் பொருளும் எது பொருந்தாம இருக்கு பாருங்க. எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி, கரெக்ட் தான், புக்ல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. எஞ்சாமைனா குறைவின்றி. ஒட்டாது வாட்டமின்றி சரிதான். ஆனா கேட்டிருக்குது எனக்கு என்னது, பொருந்தாதது அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். ஏன்னா இது எல்லாமே சரியா இருக்கு. இப்ப முட்டாது தட்டுப்பாடின்றி, ஆனா மண்டுதல் என்பது வணங்கினார் கொடுத்துருக்காங்க, தவறு. என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, மண்டுதல் அப்படின்னா என்னமா வந்திருக்கணும், மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல். மண்டுதல் அர்த்தம் நெருங்குதல் பொருள் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது எனக்கு தவறா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 31க்கு டெல்லி என்பது தவறான பதிலா இருக்கு. அடுத்து 32 பாருங்க. கூற்று மற்றும் காரணம் ஆராய்க. கூற்றையும் காரணமும் ஆராய்ஞ்சி அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. அறநெறி மட்டுமே அன்பை பாதுகாக்கும் என்று கூறுவோர் யாரு, அறத்திற்கே அன்புசார் என்பார் அறியார், மரத்திற்கும் அக்தே துணை என்ற குரல் கேள்விப்பட்டிருப்போம்ல. அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அறத்திற்கு மட்டும்தான் அன்பு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாதான், இது கூற்று சரிதான். இந்த அறியாதவர்கள் மட்டும்தான் அறத்திற்கே அன்புசார் என்று சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க, வீரம்னா மரம், நம்ம படிச்சிருப்போம்ல. மரம் அப்படின்னா ஒரு வகையான மரம், இந்த மரம் அப்படின்னா வீரம் படிச்சிருப்போம்ல. சோ இந்த மரமோ வீரமோ இதுக்குமே எதுதான் வந்து பொருந்துமா, அன்புதான் பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சோ அறத்திற்கே அன்புசார் என்பார் அறியார், மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு சொல்லியிருக்க குரல் தான். ரெண்டுமே கூற்று சரி காரணமும் சரி, சரி ரெண்டுமே சரியான விளக்கம் தான். இங்க பாருங்க, கூற்று ஏ மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் ஏ கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி அன்புடைமையில இருந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அன்புடைமைன்ற குரல் எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதனால இந்த டவுட்டே உங்களுக்கு வராது. ஓகே, அடுத்தது 33 சரியான பிரித்ததுல எழுதுக. கொடுத்துருக்கல எது சரியா பிரித்திருக்காங்க பாப்போமா. பாருங்க எது சரியா இருக்கு, சீர் இளமை. சீர்குட இளமையா பிரிக்க முடியும் கிடையாது. என்ன பிரிச்சுக்கணும், சீர்மை, சீர்மை கூட்டல் இளமை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல சீர்மை நம்ம பொருள் இருக்கு, புக்லயே கொடுத்துருப்பாங்க. சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறைன்னு அர்த்தம். சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை. பண்புல மேக்சிமம் எனக்கு மை விகுதியோட தான் சேர்ந்து வரணும். அப்ப சீர்மை அப்படின்றதா சரியா இருந்திருக்கும். இது தவறு. சரியானதான்னு கேக்குறாங்க. அவ்வுருவம் அப்படின்றது ஆ கூட்டல் உருவம். இது என்ன புணர்ச்சினா உடன்படும் மெய் புணர்ச்சி. அது என்ன உடன்படும் மெய் புணர்ச்சினா, ஆ வந்துச்சுன்னா, அதாவது உயிரும் உயிரும் வந்தா உடன்படாது, அந்த இடத்துல ஒரு மெய் எழுத்து போறதுன்னா அது உடன்படும் மெய். உடன்படும் மெய்யாக ஈழ் இவ் நம்ம போடுவோம்னா படிச்சுப்போமே. ஈ ஈ ஐ வந்தா உடன்படும் மெய்யாக ஈ வரும். பிற உயிரெழுத்துக்கள் வந்தா இவ் வரும். ஏ வந்தா இரண்டுமே வரும்லாம் படிச்சிருப்போம் நம்ம. சோ இங்க ஆண் வந்ததுனால இவ்வு போட்டுப்போமா. அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா, தனிக்குறில் ஒற்று, இன்னொரு ஒற்று போடுவோமா. அதாவது தனிக்குறில் ஒற்று உயிர்வரின் ஒற்று இரட்டிக்கும். அப்போ அவ்வுன்றது இன்னொரு இவ்வு போட்டிருப்பீங்க. இப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற கான்செப்ட்ல இது எனக்கு வந்துக்கணும். அப்ப இதுவுமே தவறு. அந்த உருவம் கிடையாது, ஆ கூட்டல் உருவம். இப்ப இங்க பாருங்க, பொறை உடைமை.
பொறுமை குடல் உடைமை கிடையாது. இங்க பொறுமை வரக்கூடாது. பொறுமைன்னு என்ன அர்த்தம்? அதோடைய பொருள், பொறைக்குடைய பொருள் தான் என்னன்னா பொறுமை. பொறுமை. அப்ப இங்க என்ன கொடுக்க கூடாது? பொருள் கொடுக்க கூடாது. எனக்கு என்னதான் வந்திருக்கணும்? பொறை அப்படின்றத அப்படியே கொடுத்துடணும். பொறை உடைமை. இதுக்கு என்ன வந்திருக்கும்? பொறை ஐ வந்திருக்குமா லாஸ்ட்ல? இங்க உயிர் இருக்கா? இங்க ஐ இருக்கு, இங்க ஊ இருக்கு. ரெண்டு உயிரும் உடன்படாது. ஐ இருந்தா நான் என்ன போடலாம்? இழ் போடலாம். அப்ப நான் என்ன போட்டிருப்பேன்? இழுன்னு போட்டு இது பாருங்க, இங்க எழுதலாமா? நம்ம இருக்கு, இங்க மேல எழுதிக்கலாமா? பொறை கூட்டல் உடைமை ரெண்டுமே உயிர். இங்க என்ன இருக்கும்? இரு பிளஸ் ஐ. அப்போ இங்க என்ன போட்டுக்கணும்? இழுன்னு போட்டுக்கணும். இங்க என்ன வரும்? ஈழு ஊ சேர்ந்து யூன்னு வந்திருக்கணும். அதான் பொறையுடைமைன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இங்க பொறையணும், இது தவறா இருக்கு. ஆனா இங்க கவனிங்க, என்றென்றும் அப்படின்றது என்றும் கூட்டல் என்றும் என்பது சரிதான். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும். அந்த கான்செப்ட்ல டெல்லி என்பது சரியா இருக்குது. கேட்டிருக்க வினாவும் சரிதான். அப்போ டெல்லி 33க்கு டெல்லி என்பது சரியான பதில். அடுத்து பாருங்க 34ல தாழ்குடல் கோல் சேர்த்து எழுதுக. சிறப்பு விதிமா? இது ஆக்சுவலா வந்து சிறப்பு விதி. என்ன சிறப்பு விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு விதி என்ன அப்படின்னு பாருங்களேன். தாழ் வந்து கோல் வந்தா இந்த இழி என்பது மெய் கெட்டு யாவாக மாறுமா, அகரமாக ஏறும். கூட எனக்கு என்ன ஆகும்னா வல்லின மிகும். அப்ப என்ன வந்துக்கணும்? தாழ கோல் கொடுத்துருக்குல. எங்க தாழக்கோல் அப்படின்றது இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டெல்லி என்பது சரியாகுது. இது ஒரு சிறப்பு விதியா கொடுத்திருப்பாங்க. ஒன்னும் படலைங்க. மெய் என்பதுல இருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்து அகரமாக திரிஞ்சு கூட எனக்கு வல்லினம் மிகுந்திருக்கு. அவ்வளவுதான். அப்ப 34க்கு டெல்லி என்பது சரியான பதிலா இருக்கும். அடுத்த வினா பாருங்க 35. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேறுக. மயங்கொலிகள் இருந்து கொடுத்திருக்காங்க. வேலம், வேழம், வேலம். வேலம் அப்படின்னா தோட்டம். வேலம்னு என்ன சொல்றாங்க? தோட்டம். வேழம்னா யானைன்னு சொல்லுவாங்க, கரும்புன்னு சொல்லுவாங்க. கரும்பு, யானை சொல்ல நமக்கு. அப்போ இது சொல்லலாம். அப்புறம் வாழிடம் அப்படின்றது வேலம்னா வாழிடம், இந்த மீனவர்கள் வருவாங்கல்ல அந்த இடம். அப்போ இதுக்கான ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா 35க்கு 7 இருக்கு. மயங்கொலி எழுத்துக்கள் பார்த்துக்குங்க. 35க்கு ஏ. அடுத்த வினா பாருங்க 36. ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை தேர்க. எங்க பிழை உள்ள? பிழை உள்ள என்ன அர்த்தம்? தவறுன்னு அர்த்தம். எங்க தவறா? ஒருமை பன்மையில மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லன்னு கொடுத்திருக்காங்க. இங்க கேட்டது எனக்கு தவறுன்னு கேட்கறாங்க. சரிதான், அல்லர். மனிதர்கள் பன்மையில வந்திருக்கு, அல்லன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து அதே மாதிரி பாருங்க. ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர். பெறுபவர் அல்லர், சரிதான். பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று. தான் மட்டும் பொருளீட்டல் அப்படின்றது பொருள் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஒருமை இங்க எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா அன்று என்பது ஒருமை தான் வந்திருக்கு, சரிதான். ஆனா இங்க பாருங்க, செல்வம் புகழ் மட்டுமே வாழ்க்கையின் லட்சியங்கள் அன்றுன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து நம்ம எழுவையா எடுத்துக்கணும். இது வந்து பன்மை. இந்த எழுவை எனக்கு என்னவா இருக்கு? பன்மையா இருக்கு. இது எனக்கு ஒருமையா இருக்கு. அன்றுன்னு வரக்கூடாது, அல்ல. என்ன வந்திருக்கணும்? லட்சியங்கள் அல்ல. அப்போ டெல்லி என்பது எனக்கு தவறா இருக்கு. அல்ல என்பது அங்க பன்மையா வந்திருக்கணும். ஓகேவா? 36க்கு டெல்லி. அடுத்து 37 பாருங்க. நாலடியார் பாடல்களின் பொருந்தாதது எது? கொடுத்திருக்க பாடல்கள் எது பொருந்தல பார்ப்போமா? நாலடியார்ல கேட்கிறாங்க. ஆக்சுவலா நாலடியார். ஓகேவா? சரி. பகடு நடந்த கூழ் இந்த மேற்கோள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கும் அப்படின்னா நாலடியார் தான். எனக்கு பகடு நடந்த கூழ் அப்படின்றது நாலடியார். கல்வி அழகே அழகு என்ற மேற்கோளும் நாலடியார்ல தான் சொல்லியிருப்பாங்க. கல்வி கரையில கற்பவர் நாசில அப்படின்ற இந்த மேற்கோளுமே எங்க இருக்கும் அப்படின்னா நாலடியார். அப்போ ஏபிசி மூணுமே நாலடியார். ஆனா இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இது எங்க வந்திருக்காது? கண்டிப்பா நாலடியார் கிடையாது. அப்ப இது நாலடியார் இல்லை அப்படின்னா எந்த நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை இந்த நூலை தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இளமை பருவத்திலே நம்ம என்ன சொல்லுவாங்க, நல்லா படிச்சுக்கணும். ரொம்ப இளமை பருவத்துல என்ன ஆகும், நமக்கு சீக்கிரமா எளிதில் புரிய ஆரம்பிச்சிருமா, அது குற்றம்னு சொல்லியிருப்பாங்க. சோ டெல்லிக்கு வந்து நான்மணி கடிகைன்னு வந்திருக்கணும். அதனால எனக்கு என்ன அப்படின்னா 37 நாடியார்ல பொருந்தாதது டெல்லி. 37க்கு டெல்லி. 38 பாருங்க. பொருத்த சொல்லி கேட்கிறாங்க. இரு பொருள் தரும் சொல். இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் எதுன்னு கேட்கிறாங்க. மறைனா எதுவுமே வேணாங்க, நம்ம ஒரு சொல் தெரிஞ்சாலும் போட்டுடலாம். மறைனா வேதம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப மறைதல் வேதம் 1. திரைனா அலைன்னு தெரியும். கடல் அலை சீலை 2. மெய்னா உண்மைன்னு கண்டிப்பா தெரியும், உடலும் தெரியும். இலக்கியத்துல மெய்க்கு இலக்கியத்துல என்ன சொல்லுவோம்? உண்மை. அதே இலக்கணத்துல பாத்தீங்கன்னா இலக்கணம். ஓகேங்களா?
இலக்கணத்துல உடல் அப்ப ரெண்டுமே வந்திருக்குமா? அப்ப இதுக்கு வந்து என்ன வருது? ஆக்சுவலா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, இதுக்கு வந்து 4, இதுக்கு வந்து 2. இப்ப இங்க பாருங்க, அன்னம் அப்படின்னா இந்த அன்னம்னா பறவை, இந்த அன்னம்னா பறவை. ரெண்டுமே கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. இந்த அன்னம் மேல்வாய் அன்னம், அதாவது மேல்வாய் அன்னம் சொல்லுவோம் நம்ம, மேல்வாய் அன்னம். அப்ப இந்த அன்னம்னா பறவையை சோறு சொல்லுவாங்களா? அப்ப இது 3. அப்ப 1 4 2 3, 1 4 2 3. அப்ப ஆப்ஷன் சி என்பது சரியான பதிலா இருக்கும். ஈஸியா தான் இருக்கு. 38க்கு சி. 39 பாருங்க. அடுத்து 39. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடு ஆக்குக. கொடுத்துருக்கிறது எது கரெக்டா அப்படின்னா, ஐம்பூதங்கள். முதல்ல நிலம், தீ, நீர், வளி, விசும்பு. வளி என்றால் என்ன? காற்று. வளி அப்படின்னா காற்று, விசும்பு அப்படின்னா வானம். ஓகேங்களா? அப்ப இந்த வரிசை தான் சொல்லணும். முதல்ல நிலம் இருக்கணும், அப்புறம் தீ, அப்புறம் நீர், காற்று, ஆகாயம். அப்ப இந்த 5ம் கலந்த மயக்கம். இவங்களாம் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. இப்ப நிலம், தீ, வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் கிடையாது. அங்க மாத்திட்டாங்க பாருங்க. இது சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இதுதான் சரியான வரிசையை கொடுத்துருப்பாங்க, கவனிச்சுங்க. 39க்கு பாம்பே. அடுத்து 40. கீழ்காணும் குரல் நுட்பாக்களை கவனித்து சரியானவை தேர்க. இந்த குரல் நுட்பாக்கள் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? அகத்துறப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் போன்ற உறுப்புகளால் என்ன பயன்? ஆமா, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறப்பு அன்பில் அவருக்கு. மனசுக்குள்ள அன்பு இல்லை அப்படின்னா கையை காலு மூக்கு காது இருந்து என்ன பயன் வள்ளுவர் கேட்கிறாரு. அப்ப முக்கியமா எது தேவையா? மனசுக்குள்ள அன்பு தேவைன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கூற்றுமே சரிதான். பாலினத்தில் காய்ந்த மரம் தளிப்பது போல அன்பில்லாதவன் வாழ்க்கை செழிக்கும்ன்றாங்க. தளிர்ப்பது போல கிடையாதுமா, தளிக்காது. பாலைவனத்துல என்ன தெரியுமா? மரமானது என்ன பண்ணாது? தளிர்க்காதுன்னு சொல்லிருக்கணும். தளிப்பதில்லை, தளிக்காது. அப்ப இந்த கூட்டு தவறா கொடுத்துருக்காங்க. ஒரு பாலைவனத்துல மரமானது தளிர்க்காது. அது போல ஒரு வாழ்க்கையில அன்பு இல்லை அப்படின்னா என்ன? அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை மண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. எடுத்துக்காட்டு ஓமையா சொல்லிப்பாங்க. ஒரு அன்பு இல்லைன்னா அந்த வாழ்க்கையானது தளிர்க்காது. எதுக்கு தளிர்க்காது? பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மரம் எப்படி தளிக்காம இருக்குமோ அது போலன்னு சொல்லியிருப்பாரா? அப்போ இது எனக்கு தளிர்க்காதுன்னு வந்துக்கணும். தளிர்ப்பதுன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கூற்று தவறு. 1 மட்டும் சரி. 40க்கு ஏ. அடுத்து 41 பாருங்க. தவறான ஒன்றை தேர்க. கூட்டத்துல எது தவறா இருக்குன்னு கேக்குறாங்க. வன்கீரை, வன்மை கூட்டல் கீரை என்பது வன்கீரை. மை விகிதி கெட்டு புலந்திருக்கும், சரிதான். நாற்றிசை, 4 கூட்டல் திசை. இந்த கூ என்பது கெட்டு இதுக்கு இனமான இரு என்பது வந்திருக்கும். இதுவுமே சரிதான். சிற்றிலக்கியம், சிறுமை கூட்டல் இலக்கியம். இது கெட்டு போயிருக்கும், சிறு இலக்கியம் அப்படின்னு வந்திருக்கும். இதுல என்ன ஆகும்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடி சிற்று குடி இலக்கியம் நின்று இருக்கும். இப்ப அடுத்து என்ன ஆகும்? தனிக்குறில் ஒற்று உயிர் வந்தால் ஒற்று இரட்டிக்கும். அப்ப இங்க இரு போட்டு இது 2 சேர்த்து ரியா மாத்திருக்கும். சிற்றிலக்கியம் சரிதான். ஆனா அகத்துறப்பு என்பது அகம் குடல் உறுப்பு கிடையாது, அகத்து கூட்டல் உறுப்பு. அகத்து கூட்டல் உறுப்பு. உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற கான்செப்ட்ல அகத்துறப்புன்னு மாறி இருக்கும். அப்போ பாம்பே என்பது தவறா இருக்கு. அப்ப 41க்கு பாம்பே. அடுத்து 42 பாருங்க. சரியான சேர்த்தேதல்கள் எவன் கேக்குறாங்க. கொடுத்துள்ள எது சரியா சேர்த்திருக்காங்க? குடகு குடந்திஸ். குடகுன்னு வந்தாவே அங்க எனக்கு என்ன வரும்? நிலைமொழினா குடன் தான் வரும். கிழக்கு அப்படின்னா கீழ் தான் வரணும். இங்க அங்கே எடுத்துட்டோம்னா கீழே தனியா எடுத்துக்கலாமா? பாருங்க, குடக்கு அப்படின்னா அது சேர்க்கும் பொழுது எனக்கு என்னவா மாறணும் அப்படின்னா குடை. கிழக்கு அப்படின்னா அது எனக்கு சேர்க்கும் போது என்னவா மாறும்னா கீழ். மேற்கு அப்படின்றது எனக்கு சேர்க்கும் போது என்னவா மாறும் அப்படின்னா மேல். தெற்கு அப்படின்றது எனக்கு சேர்க்கும் போது என்னவா மாறும் அப்படின்னா தென். இது மறக்க கூடாது. இப்ப பாருங்களேன், குடக்கு குட திசை சரியாதான் கொடுத்திருக்காங்க. கிழக்கு, கிழக்கு என்பது கீழ் மரமா, அப்ப கீழ் நாடு சரியாதான் கொடுத்திருக்காங்க. மேற்கு மேல், இங்க மேல்னு வந்திருக்கும். கூட என்ன ஆகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி மேலூர்னு வந்திருக்கும். இங்க மட்டும் எனக்கு என்ன இருக்குன்னா தெற்கு குடல் மேற்கு தென்மேற்கு எங்குமே சரியா கொடுத்துருக்கோம். அப்ப அனைத்தும் சரி. அப்ப என்ன இருக்கு? 42ல அனைத்தும் சரி, ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்க 43. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. பழு பழு பலு. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பலு அப்படின்னா பழக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்னிறம், இது பழுனா பொன்னிறம் அப்படின்னு சொல்றாங்க. சுமைனா கணம், நம்மளும் சொல்லுவோம்ல சுகணம்.
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதிலா இருக்கும். ஓகே, இதுக்கு பொன்னிறம் கூட பாத்தீங்கன்னா விலா எலும்பு கூட சொல்லுவாங்க. விலா எலும்பு, விழா எலும்பு, விலா எலும்பு. ஓகேவா? சரி, 43க்கு ஏ. 44 பாருங்க. சந்திப்பிழை இல்லாத தொடர் தேர்க. சந்திப்பிழை இல்லாதது அப்படின்னா சரியானதுன்னு அர்த்தம். எது சரியா இருக்கு? அதே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அந்த, இந்த என்ற சுற்று திரிபு வந்தா எனக்கு என்ன பண்ணணும்? வல்லினம் மிகணும். அப்ப எங்க போட்டிருக்காங்க? இங்க போட்டிருக்காங்க, இங்க போட்டிருக்காங்க. ஆனா இங்க ரெண்டுமே போல, ரெண்டுமே அவுட் ஆயிடுச்சு. பூமியின் ஒவ்வொரு துகள்களும் எம் மக்களுக்கு 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகணும். கூ என்பது வெளிப்படையா வரும். 4ஆம் வேற்றுமை உருபுனா கூ வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். அப்ப இங்க போட்டிருக்காங்க, இங்க இல்ல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல, இது இல்ல. அப்ப என்ன வந்திருக்கு? டெல்லி மட்டும் தான். இதுமே ஒரே மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க, ஈஸியா போட்டுடலாம். 44க்கு டெல்லி. அடுத்து 45 பாருங்க. சரியான பொருள் பொருந்திய இணையை தேர்க. எங்க சரியான பொருள் இருக்கு? பெடை, பேடை. பெடை அப்படின்னா பெண் பறவை, பேடை அப்படின்னா கூடை. இதெல்லாம் நீங்க கவனிச்சு போடணும். பெடைனா பெண் பறவை, பேடைனா கூடை. அப்போ ஆப்ஷன் 45க்கு டெல்லி என்பது சரியா இருக்கும். அடுத்து 46 பாருங்க. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தகைக்கு தகைசால் புதல்வடி. பாடல் இடம்பெற்ற நூலினை காண்க. அதாவது நான்மணி கடிகை. 4 அடிகையில ஒரு 4 கருத்துகள் சொல்லியிருப்பாங்க. என்ன கருத்து? மனை என்றால் வீடு, வீட்டுக்கு விளக்கு போன்றவர்கள் பெண்கள். மடவார் என்றால் பெண்கள். அந்த பெண்களுக்கு விளக்கு போன்றவர்கள் தகைசால் புதல்வர்னா குழந்தைகள். அதான் 4 கருத்து. என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு விளக்கு போன்றவர்கள் பெண்கள், பெண்களுக்கு விளக்கு போன்றவர்கள் குழந்தைகள், குழந்தைக்கு விளக்கு போன்றது கல்வி, குழந்தைக்கு விளக்கு போன்றது கல்வி, அந்த கல்விக்கு விளக்கு போன்றது ஒழுக்கம். இந்த 4 கருத்தும் 4 மணி கடிகையில் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த பாடல் இடம்பெற்றது எதுன்னு கேட்டீங்கன்னா 4 மணி கடிகை. ஆப்ஷன் டெல்லி. மடவார் என்றால் பெண்கள். இதே மடவாருக்கு அறிவற்றவர்கள் ஒரு பொருளுக்கு, அறிவற்றவர்கள். இது எங்க கொடுத்திருப்பாங்க? மடவார் அப்படின்னா அதாவது ஒரு சொல் பல பொருள். எந்த சொல்லுக்கு எந்த பொருளை எங்க பயன்படுத்தணும்னு தெரியணும். இது திருக்குறள்ல கொடுத்திருப்பாங்க. மடவார் என்றால் அறிவற்றவர்கள் அப்படின்றது நமக்கு எங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். ஆனா இங்க 4 மணி கடிகையில மடவார் என்றால் பெண்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்ப 46க்கு டெல்லி என்பது சரியான பதில். 47 பின்வரும் தொடர்களில் பிழை உள்ள தொடர் எதுன்னு கேட்கிறாங்க. சோ நமக்கு ஒரு வச்சு நீங்க நிறைய டைம் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு என்பது எங்க வந்திருக்கும்? உயிர்மெய் எழுத்து. ஓர் என்பது உயிர் எழுத்து. இது நிறைய டைம் நம்ம பார்த்திருப்போம். அதே போல இங்க என்ன வந்திருக்கும்? அக்துன்னு வரும், அதுன்னு வரும், இங்க அக்துன்னு வரும். இந்த கான்செப்ட் தான் இங்க கொடுத்துருப்போம் நம்ம. இப்ப இங்க பாருங்க, இங்க அக்ஷர இது கொடுத்துருது என்ன கொடுத்தா பிழை உள்ள அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். பிழை உள்ள அப்படின்னா தவறு. ஓர் வந்திருக்கா? உயிர் எழுத்து. அப்ப அக்து சரிதான். இங்க உயிர் வந்திருக்கு, இங்க ஓர் வந்திருக்கு, சரிதான். அக்து உயிருக்கு முன்னாடி அக்து கரெக்ட் தான். அதே மாதிரி சரிதான். இங்க பாருங்க, உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் தான், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான், சரிதான். ஆனா இங்க பாருங்க, ஆக்சுவலா ஒரு வரக்கூடாது, ஓருன்னு வரணும். ஏன்னா இங்க என்ன இருக்கு? உயிர் எழுத்து. இங்க ஓர் கிடையாது, ஒரு. மாத்தி மாத்தி கொடுத்துருந்தால இது 47க்கு சி என்பது தவறா இருக்கு. அடுத்து பாருங்க 48 சரியான கலைச்சொல் எதுன்னு கேக்குறாங்க. கொடுத்துருக்க எது சரியானதுன்னு கேட்டா நெற்கதின் அப்படின்னா படி என்பதுதான் சரி. வேளாண்மை என்பது அக்ரிகல்ச்சர், நீர்ப்பாசனம் இரிகேஷன், உழவியல் அப்படின்னா அக்ரோனமி. அப்ப இது மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் சரியா கொடுத்துருக்காங்க. அப்ப 48க்கு சி என்பது சரியா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து 49வது தவறானது எதுன்னு கேக்குறாங்க. கொடுத்துருக்க எது தவறா இருக்கு? சிலை கூட்டல் அழகு. சிலை எப்படி பிரிப்பீங்க? இல்லு பிளஸ் ஐ. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன வந்திருக்கு? இது என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ தான். அப்போ உயிரிற்று புணர்ச்சி சரிதான். மண் மெய், மெய்யிற்று புணர்ச்சி சரிதான். பொன் மெய் முதல் சரி. இங்க வரல, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க்கணும் நம்ம. இப்ப வரும் முதல்ல பார்க்கும்போது இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இச்சு பிளஸ் இ. அப்போ இது மெய் முதல் தான். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? வா. அப்போ இவ்வு பிளஸ் ஆ. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? மெய் முதல் புணர்ச்சி தான் வந்திருக்கணும். உயிர் முதல் புணர்ச்சி இல்ல, மெய் முதல் புணர்ச்சி. அதனால எனக்கு இது தவறா இருக்கு. 49வதுக்கு சி. அதாவது புணர்ச்சி 2 வகைப்படும். அதுல வந்து மாற்றத்தின் அடிப்படையில. ஆனா புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் பார்க்கும்போது 4 வகைப்படும். இப்படின்னா நிலைமொழியில 2 வருமா? நிலைமொழி நீட்டில் உயிர் இருந்தா உயிரிற்று, மெய் இருந்தா மெய்யிற்று 2 வச்சுக்கலாம். வறுமொழியில முதல்ல பொறுத்து 2 வரும். உயிர் முதல் மெய் முதல். இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம்ல. சோ அந்த கான்செப்ட். 49க்கு சி. 50 கொஸ்டின் பாருங்க. அரண் வலியுறுத்தல் கேட்டிருக்காங்க.
அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அரண் என்பது எதனை நீக்கி பிழையற்ற இடம்பெறும். ஒண்ணு இல்ல வள்ளுவரே, அறம் அறம் சொல்றீங்களே, அறம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அறம்னா என்ன தெரியுமா? வள்ளுவர் சொல்றாரு, 4 உங்ககிட்ட இருந்து நீக்கிடுறாரு. அப்படி என்ன 4 விஷயத்த நீக்கணும் அப்படின்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். இந்த ஆர்டர் அப்படியே கேட்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட திருக்குறள்ல அதாவது நமக்கு தெரியும் அறத்துப்பால் பொருள்பால் தான் அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க. 80 கேட்கறது இல்ல. மொத்தம் 20 அதிகாரம் தான். இதுல நமக்கு இந்த ஆர்டர் பிரகாரம் இப்போ ஒரு பொருள், கருவி, காலம், வினை, இடன், ஐந்தும் அப்படின்ற ஒரு ஆர்டர் தான். படை, கூழ், அமைச்சி, நட்பு, அரண் அப்படின்ற வரிசை வருமா? இது போல வரிசைகளை கொடுத்து இது வள்ளுவர் எந்த ஆர்டர்ல சொல்றாருன்னு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 23 திருக்குறள்ல இந்த ஆர்டர் நமக்கு கொடுத்துருக்காங்கம்மா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது மாதிரி எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குரலை கூட எடுத்து கொடுக்குறேன். அதுல ஒரு குரல் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அழுக்காறு அவாவைகள் இன்னா சொல். அழுக்காறு அப்படின்றாரு அரண் வலியுறுத்தல. அது என்ன அழுக்காறு அப்படின்னா பொறாமை. அதாவது சொல்லையும் கொடுத்து ஆர்டர் பண்ண சொல்லலாம், அந்த சொல்லுக்கான பொருள் கொடுத்து ஆர்டர் பண்ண சொல்லலாம். இப்ப எங்க என்ன கொடுத்துருக்காங்க? சொல்லுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. அழுக்காருன்னா எனக்கு தெரியும், ஆனா என்ன தெரியணும்? பொறாமை. அவானா என்ன அர்த்தம்? பேராசை. வெறும் ஆசை கிடையாது, பேராசை. அப்புறம் வெகுளி. வெகுளி என்றால் என்னமா? சினம். அப்ப இன்னா சொல். இன்னா என்றால் துன்பம் சொல்லுவாங்க. இன்னா சொல். இன்னா இச்சு வரணும், ஏன்னா இது கட்டியது மாதிரி பெயரச்சு. கடுஞ்சொல். இன்னா சொன்னா துன்பமானது, இன்னானா துன்பம், அப்ப கடுஞ்சொல். இந்த வரிசையை ஆர்டர் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீக்கணும். பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, சினம் இருக்கக்கூடாது, கடுஞ்சொல் பேசக்கூடாது. இதெல்லாம் நீக்கி வாழ்வதுதான் அறம் என்று வள்ளுவர் சொல்லிப்பார். அப்ப அரண் வலியுறுத்தல இதெல்லாம் நல்ல ஒழுக்கங்கள், இதெல்லாம் நல்ல பண்புகள், நல்லதே நினை நல்லதே செய் அப்படின்ற மாதிரிதான் அரண் வலியுறுத்தல. 10 குறளுமே ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு குறளுமே ஒண்ணு இல்லை, ஒழுக்கமுடைமை, பொருளுடைமை, ஊக்கமுடைமை. எந்த குறள் எந்த அதிகாரம் படிச்சாலும் சரி, உனக்கான ஒரு குறள் எடுத்து வச்சுக்கோ. ஒழுக்கமுடைமையா ஒரு குறள் உனக்காக தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ. நான் ஒழுக்கமா இருக்கணுமா, என் மனசு சில இடத்துல அழைப்பாயுதா, அந்த ஒரு குறளை சொல்லி பாத்துக்கோங்க. பொருளுடைமையா 10 குறள் படிக்கிறீங்களா, உங்களுக்கான ஒரு குறள் எடுத்து வச்சுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பொறுமை இல்லாம சினம் வருதா, கோபம் வருதா, அந்த குறளை சொல்லி பாருங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் என்ன குறள்னா, ஒழுக்கமுடைமையில ஒழுக்கமுடையவர் கொல்லாவை தீய வழுக்கியும் வாயார் சொல்லர். என்ன சொல்ல வர்றாரு வள்ளுவர்? ஒழுக்கமுடையவர்கள் வாய் தவறி கூட தீய சொற்களை பேச மாட்டாங்க. தெரியாம கூட பேசிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன் நம்ம சொல்றோம்ல, தெரியாம கூட பேசக்கூடாது. யாரு? ஒழுக்கம் இருக்கிறவங்க. அப்ப நம்ம ஒழுக்கமா இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்து வாயிலிருந்து வார்த்தைகளை வெளிவிடணும். அப்போ ஒரு அதிகாரம் ஊக்கமுடைமையா ஒரு குறள் உனக்காக எடுத்து வச்சுக்கோ. எப்பெல்லாம் சோர்வா இருக்குதோ, எப்பெல்லாம் ஊக்கம் ஏற்படாம இருக்குதோ, அப்ப என்ன பண்ண, அந்த குறள் உனக்காக சொல்லி பார்த்துக்குங்க. சோ 20 அதிகாரம் படிக்கும் போது சும்மா நம்ம எக்ஸாம் பாயிண்டால படிக்கலாம், மார்க்கால படிக்கலான்றது ஒரு 50% தான். மீதி இருக்கிற 50% நமக்காக அதுல என்ன தேவைன்றதை எடுத்துக்கின்னு நம்மள சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுக்குமே அதை சொல்லிக் கொடுக்கறதுல நம்மளுக்கு இன்னுமே பலன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சரி, நல்ல ஒரு இதுதான். சோ அரண் வலியுறுத்தல என்ன அப்படின்னா, ஒரு 4 விஷயத்தை நீக்க சொல்றாரு. இது கண்டிப்பா ஆர்டரா கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 23 குறள்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேமாமா? சரி, 50க்கு பாம்பே. அடுத்து பார்க்கலாம். 51வது கொஸ்டின்ல பொருந்தாத இணையை தேர்க. கொடுத்துருக்க பிரித்தல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்புரியர் அப்படின்னா என்பும் கூட்டல் உரியர், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும். இது நமக்கு ஈஸி தான். மின்னணுவியல், மின் கூட்டல் அணு கூட்டல் வியல். எப்படி பிரிக்கலாம்? இது பாருங்களேன், மின் கூட்டல் அணு. இப்ப இங்க என்ன வரும்? ஆக்சுவலா நிலைமொழி இதுல தனிக்குறில் ஒற்று உயிர் வந்தா ஒற்று இரட்டிக்கும். இது இந்த ஒற்று தான் ஒற்று. ஓகேங்களா? இது இரட்டிக்கும் போது என்ன ஆகும்? இன்னும் ஆவும் சேர்ந்து நாவா மாறுமா? இப்ப மின்னணுல். இப்ப இங்க என்ன வரும்? உயிர்வரின் உக்குரல் இன்னு பிளஸ் உ. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடி இன்னும் ஈவும் சேர்ந்து நீயா மாறிக்கும். அதுதான் மின்னணுவியல். சாரி, அந்த கான்செப்ட் வராது. உடன்படு மெய்ப்புணர்ச்சிமா. உடன்படு மெய்ப்புணர்ச்சினா இப்ப இங்க ஊ வந்திருக்கா, அதாவது அணு பிளஸ் இயல். இங்க என்ன ஆகுமா? இதுவும் உயிர் எடுத்தான், இதுவும் உயிர் எடுத்தான். உடன்படாம இருக்கிறதுனால இங்க இவ்வு பண்ணும். இவ்வு பண்ண பீன் வரும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ல வந்திருக்கும். இது சரிதான். உள்ளங்கை, உள் குட்டல் அம் 2 வருமா? தனிக்குறில் ஒற்று உயிர். அப்ப இங்க என்ன வரும்? இதுக்கு என்ன மணி? இங்கு வரும். இங்கு இல்லு. சரிதான். ஆனா உலகறிய அப்படின்றது உலகம் குட்டல் அறிய கிடையாது, உலகு குட்டல் அறிய. என்ன வந்துக்கணும்? உலகு குட்டல் அறிய. இந்த உலகறிய அப்படின்றது உலகு கூட்டல் அறிய. இதை எனக்கு என்னவா மாறும்னா, உயிர் வந்து உக்குரல் மெய்விட்டு ஓடி உலகறிய பிளஸ் ஆ வந்து காவா மாறி இருக்கும். ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷன் எனக்கு என்னவா இருக்கு? பொருந்தாததுன்னா தவறானதுன்னு அர்த்தம். முதல்ல சரியா தவறான்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். தவறுன்னு கேட்கிறாங்க. 3மே சரி, ஏ மட்டும் தவறு. 51க்கு ஏ என்பது தவறான பதில். 52 பாருங்க. தவறான இணையை தேர்க.
மரப்பெயர் புணர்ச்சி நம்ம பார்த்து ஞாபகம் இருக்கா? மரப்பெயர் புணர்ச்சி வரும் பொழுது வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் வரணும்னு சொன்னேன். இப்ப பாருங்களேன், ஆள் கூட்டல் காய், இது என்னவா மாறும்னா இல்ல லாவா மாறுமா? காக்கு இனமா மெல்லினம் எது வரும்? இக்கு. அப்ப ஆலங்காய் சரிதான். விழா காய், இங்க இதுக்கு இனமான என்ன வந்திருக்கணும் எனக்கு? இந்த இடத்துல இங்கு வந்துடணும். அப்ப இதுவும் எனக்கு சரிதான். புளிக்காய், புன்காய் இப்படி கொடுத்துருக்காங்களா? இது புளிக்காய் அப்படின்னா இங்க என்ன பண்ணலாம்? புளியங்காய். இது புளி குட்டல் குட்டல் காய்ன்னு வரும். இதுவும் சரிதான். ஆனா இங்க மட்டும் புன்னங்காய் கிடையாது, புன்னங்காய். இங்க நான் வராது, கா வரும். ஓகேங்களா? இதுல என்ன வந்துக்கணும்? நாக்கு பதில் கா வந்துடும். புன்னம் காய்கள புன்னங்காய் அப்படின்னு வந்துக்கணும். சோ 52க்கு சி என்பது தவறா இருக்கு. தவறுதான் கேட்டு. அடுத்து 53 பாருங்க. தவறான இணையை தேர்க. கூடுதல் எது தவறா இருக்குன்னு கேக்குறாங்க. நகர 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 எல்லாம் கேக்குறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எது தவறா இருக்குன்னா, பிரித்தல் அப்படின்னா வேறுபடுதல், பிரித்தல் அப்படின்னா கூறு செய்தல். அப்ப இது இப்படி வந்துருக்கணுமா? ஆனா இங்கெல்லாம் பாருங்க, பிணைதல் அப்படின்னா இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பிணைதல்னா பிசைதல், இதுக்கு மேட்ச் கொடுத்துருப்பாங்க. பிரிதல்னா வேறுபடுதல், பிரிதல்னா கூறு செய்தல். இந்த பிணைதல் அப்படின்னா பிசைதல், பிணைதல்னா கட்டுதல், பிறந்தை அப்படின்னா மறுபிறப்பி, இப்படி வந்திருக்கும். சாரி, இங்க இருந்து இப்படி போகும். பிணைதல்னா கட்டுதல், பிசைத்தல். இப்ப இங்க போல பிறந்தை அப்படின்னா சமூகம், இது வந்து பிறை அப்படின்னா அரை பங்கு, இந்த பிறை அப்படின்னா இளஞ்சந்திரன். அப்போ இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் பொருள் இங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு பொருள் இங்க இருக்கு, இதுக்கு பொருள் இங்க இருக்கு. இதுக்கான பொருள் பாத்தீங்கன்னா பிறந்தை அப்படின்னா சமூகம்னு இங்க இருக்கு, பிறந்தை இங்க இருக்கு. ஆனா இப்ப குழப்பிட்டு நினைக்கிறேன், தெளிவான இங்க மேப் போற பாருங்க. இப்ப இப்போ இதுக்கு இருக்கலாமா? பிணைதல்னா பிசைதல், இதுக்கு என்ன வரும்? இதுக்கு வரும். இப்ப இதுக்கு இங்க வருமா? இதுக்கு இங்க வரும். ஆனா இது மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு இங்க கொடுத்துட்டாங்க, இதுக்கு இங்க கொடுத்தாங்க. சோ இதுக்கு வந்து மாத்தி கொடுத்துருப்பாங்க. சோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஆனா 53க்கு தவறு எது கேட்டா சி தான். ஓகேவா? சரி, அடுத்து பார்ப்போமா? 54. வல்லினம் மிகும் மிக இடங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறுன்னு கேட்கிறாங்க. என்ன தவறு? மூன்றாம் வேற்றுமை உருபுகளாகிய ஒடு ஓடு போன்றவற்றின் பின் வல்லினம் மிகாது. ஆமா, மூன்றாம் வேற்றுமை உருபு இருக்கு பாத்தீங்களா? என்னென்ன இருக்கும்? ஒடு, ஓடு, அல், ஆண். நம்ம படிச்சிருக்கோம்லமா? அல், ஆண் என்பது கருவி பொருள் கருத்தா பொருள் வரும். ஒடு ஓடு என்பது உடனிகழ்ச்சி பொருள் வரும். படிப்புல மூன்றாம் வேற்றுமையுடைய வெளிப்படையா வந்தாலும் வல்லினம் மிகாது, மறைஞ்சு வந்தாலும் வல்லினம் மிகாது. ஆனா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்ப மிகாது என்பது சரிதான். ஆனா நம்ம கேட்டிருக்கிறது தவறு. அத்தனை, இத்தனை, எத்துணை என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. ஆமா, ஆனா எதுல மிகும்? இப்ப எத்துணை அப்படின்னா மிகும். இதெல்லாம் கவனிச்சுக்கணும். இது கொஞ்சம் சில பேர் குழம்பிடும். எத்துணை, அத்துணை இப்படி வந்தா மிகும். இத்துணை இதெல்லாம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஆனா எது மிகாது? எத்தனை எத்தனை வந்தா வல்லினம் மிகாது. கூட்டு சரிதான். நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. உயர்திணையா இருந்தா வல்லினம் மிகாது. ஆனா இங்க கவனிங்க, முற்றிலுகரத்தின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா மிகும். முற்றிலுகரத்தில் வல்லினம் மிகும். எப்படி மிகும்? திரு கூட்டல் குரல். எனக்கு என்ன வந்திருக்கணும்? திருக்குறள். அப்ப முற்றிலுகரத்துல வல்லினம் மிகும். முற்றிலுகரம்னா என்ன? முற்று கூட்டல் இயல் கூட்டல் உகரம். உகரம் என்பது முழுமையாக ஒலிக்கும். என்ன முழுமையாக ஒலிக்கும்? ஒரு மாத்திரையில் முழுமையாக ஒலிக்கும். எங்கெங்க ஒலிக்கும்? 2 இடத்துல ஒலிக்கும். எங்க 2 இடத்துல? அதாவது நிலைமொழியின் இறுதியில் வல்லின உகரம் வந்து தனிக்குறிலை அடுத்து வல்லின உகரமாக இருந்தால் அங்கே வல்லினம் மிகும். முழுமையாக ஒலிக்கும் அந்த உகரத்துக்கு. நிலைமொழியின் இறுதியில் மெல்லின உகரமாகவோ இடையின உகரமாகவோ இருந்தால் அது முற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு பாருங்களேன், வாழுன்னு கொடுக்குறாங்க. இங்க என்ன வந்திருக்கு? நிலைமொழி இதுல எனக்கு இடையின உகரம் முழுமையாக ஒலிக்கும். இப்ப பாருங்களேன், அம்முன்னு சொல்றோம். இங்க என்ன வந்திருக்கு? நிலைமொழி இதுல மெல்லின உகரம். அப்ப எனக்கு என்ன வரும்? ஒரு மாத்திரை. பசுன்றோம், தனிக்குறில் அப்புறம் வல்லின உகரம், ஒரு மாத்திரை. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். சோ முற்றியல் உகரத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு திருக்குறள், குறள், திருக்குறள். சி ஆப்ஷன் தவறா இருக்கு. தவறானதான் கேட்டிருக்காங்க. 54க்கு சி. 55 கவனிங்க. சரியான பொருள் பொருந்திய குறில் நெடில் இணை கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க. குறில் நெடில் இணை. எது குறில் நெடில் இணை? மந்தி, மாந்தி. மந்தினா பெண் குரங்கு, மாந்தி என்றால் மாமரம். மந்தி என்றால் என்னமா? பெண் குரங்கு. மாந்தி என்றால் மாமரம். 55க்கு சி ஆப்ஷன் சரியான பொருளா கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க 56. டேஷ் டேஷ் தோல் வெற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் படம் என்ன செஞ்சுக்கணும்? திருக்கடிகம். தூயும் என்பார் தொழில். ஒண்ணு இல்லம்மா, திருக்கடி சிறப்பு என்ன? 4 அடிகளில் 3 அறக்கத்துக்களை கூறும். பழைய ஓல்டு புக்ல கொடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? தூயவர் செயலாக, தூயவர் செயல்கள் கொடுத்திருப்பாங்க. ஒரு 3 விஷயம் கொடுப்பாங்க. புதையில் விதித்த வித்துன்னு ஒரு 3 விஷயம் கொடுப்பாங்க. அறநெறியில் இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம் கொடுத்திருப்பாங்க. ஒரு 3 பாடல்ல. இதுல தூயவர் செயல்கள் தான் நம்ம பாடல் கொடுத்திருக்காங்க.
அதாவது உண்ணாது நோற்பா, அதாவது உண்ணாது அப்படி கிடையாது. உணவு நீராடி உண்டலும். அதாவது ஒண்ணு இல்ல, குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். குளிச்சதுக்கு அப்புறம் அதாவது 3 விஷயம் தூயோட செயல்களாக ஒரு 3 விஷயம். குளித்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும். அதாவது எவ்வளவு பெரிய பொருள் கிடைத்தாலும் குன்றாமை சான்றாமை அதாவது பொய் சாட்சி சொல்லக்கூடாது. எப்பெரின் பெற்றினும் ஒரு என்ன பொருள் சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு பொருள் கிடைச்சாலுமே பொய் சாட்சி சொல்லக்கூடாது. 3வது வயதான கூடாது, நம்மளுடைய ஒழுக்கங்கள் வந்து தவறக்கூடாதுன்னு ஒரு 3 தூயவர்கள் செயலை கொடுத்திருப்பாங்க. சோ அந்த குரல் இருந்தா நமக்கு என்ன, தோல் பற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் கொடுத்திருப்பாங்க. எதுன்னு கேட்டா திருக்கடிகம். இந்த பாடல் வரி எங்கம்மா இருக்கு? திருக்கடிகத்துல கொடுத்திருப்பாங்க. 56க்கு சி. 57 பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொட அமைக்கணுமா. என்ன கொடுத்திருக்காங்க? மன்னனிடம் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு யார் கேட்டது? கண்ணகி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சரிமா மணிமேகலை அச்சய பாத்திரம் எடுத்துட்டு வருவாங்கல்ல, மணிப்பள்ளத்தீவுக்கு போயிட்டு அச்சயை எடுத்துட்டு வந்து அதுல ஆதிரை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு வாங்கி அது சிறையில எல்லாருமே கொடுத்து அதை சிறை கொடுத்து அறக்கோட்டமா மாத்த சொல்லி அவதான் கேட்டிருப்பாங்க. சோ இதுதான் வந்து வரிசை சரியா இருக்கும். மணிமேகலை இந்த கூற்று சொல்லியிருப்பாங்க. சோ 57க்கு ஏ, இதுதான் சரியான வரிசை. ஓகேங்களா? அடுத்து 58, பொருள் பொருந்திய உண்மை தொடரை தேர்க. பொருள் பொருந்திய ஓமை தொடர்மா, சரி ஊமை, பொருள் பொருந்திய ஓமை தொடர். இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்ற குரங்கு என்ன பண்ணுமா? முழிக்கும், தவிக்கும்ல. இஞ்சி தின்றா தவிப்புன்னு கூட சொல்லலாம். தவிப்பு இல்லைன்னா ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். ஒரு இஞ்சி தின்ற குரங்கு ஏமாற்றமா கூட இருக்கும். பசுமரத்து ஆணி பண்ணா நிலைத்திருத்தல் கிடையாதுமா, எளிதில் படிதல். எளிதில் பதிதல். எளிதில் பதிதல். தாயை கண்ட சேயை போல. தாய் அப்படின்னா தெரியும். அப்ப சேய்னா என்ன? குழந்தை. சேய்னா என்னமா? குழந்தை. ஒரு குழந்தை தாயை பார்த்தா என்ன பண்ணும்? மகிழ்ச்சி. இங்க என்ன வந்துக்கணும்? மகிழ்ச்சி. அப்ப இங்க பாருங்க, நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? பொருள் பொருந்தி அப்படின்னா சரியானதுன்னு கேட்கிறாங்க. இது எல்லாமே தவறு. குன்றி மேலிட்ட விளக்கு போல. ஒரு குன்றுனா மலை, மலைக்கு மேல ஒரு விளக்கு இருந்தா என்ன ஆகும்? எங்கும் அறியப்படுது. ஒரு மலைக்கு மேல விளக்கு இருந்தா அது எல்லாருமே தெரியும்ன்றாங்க. சோ இது வந்து புகழ். 58க்கு டெல்லி என்பது சரியா இருக்கு. அடுத்து 59 பாருங்க, பொறுத்துக. மரபு தொடரை அதன் பொருளும். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைவாக வெளியேறுதல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைவாக வெளியேறுதல். அவசர குடுக்கை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணுமா. அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாம, எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க, அவங்கதான் அவசர குடுக்கைன்னு சொல்லுவாங்க. காணல் நீர்னா என்ன? இருப்பது போல் தெரியும் ஆனா இல்லாமல் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க? இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 3. இது பாருங்க, கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு ஏதோ சொல்லிடுவாங்கல்ல, அப்ப ஆராய்ந்து பார்க்காமல். 1324மா, 1324. அப்ப ஆப்ஷன் பாம்பே என்பது சரியா இருக்கு. 59க்கு. அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க, கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அரண் வலியுறுத்தல கொடுத்திருப்பாங்க. அரண் வலியுறுத்தல் அதான், நீ அறம் செஞ்சியா செய்யலையா, எதை வச்சு ஒப்புமைப்படுத்திருப்பாரு? பல்லக்கு. பல்லக்கு தூக்கிட்டு போறான் பத்தியா, அவன் பாவம் செஞ்சவன். பல்லக்குல உட்காந்துட்டு போறான் தெரியுமா, அவன் அறத்தை மேற்கொண்டவன் சொல்லியிருப்பாரு வள்ளுவர்ல. அதாவது அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறம்னா இதுக்கு எடுத்துக்காட்டா எதை சொல்லியிருப்பாருன்னா, சிவிகை என்றால் பல்லக்கு. பொருள் தான் கேட்டிருக்காங்க. இப்ப சிவிகைனா பல்லக்கு. டெல்லி. 60க்கு டெல்லி. 61 பாருங்க, சரியான பிரித்தலை எதுக. செயற்கரிய. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, செயல் கூ அறிய. இப்ப இங்க பாருங்க, இது சேர்த்து நமக்கு என்ன வந்திருக்கணும்? செயலறிகன் தான் வரணும். ஏன்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும். அப்ப செயலறிகன் தான் கொடுத்துருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கோம்? செயற்கரிய. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுல முதல்ல எனக்கு என்ன வராது? மெய்யெழுத்தே வராது. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இது சேர்த்து எனக்கு என்ன வரும்? செய்வதற்கரிய. செய்வதற்கரிய. அப்ப இது என்ன வரும்னா, பாருங்க, கூ இருக்கா, இக்கு பிளஸ் ஊன்னு வருமா, உயிர் கெட்டு போய் இப்ப இங்க ஆண் மாறுக்குமா, அப்ப செயலறிக. இது என்ன மாறும்? இங்க வல்லினமா இருந்தா நிலைமொழி நீரில் லகர லகர புணர்ச்சிலமா, லகரம் வந்து வறுமையில வல்லினமாக இருந்தா லகரம் ரகரமாக தெரியும். அப்ப இதுதான் சரியா இருக்கும். அப்ப செயல்கூட்டல் கூட்டல் அறிய. அப்ப கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே. எத்தனாவது கொஸ்டின்? பாம்பே. 61க்கு பாம்பே. அடுத்து 62 பாருங்க, சரியான ஒன்றை தேர்க, பிரித்து எழுதுக. இதுக்கு எது சரியா இருக்கும்? நடுவி காந்தம் அப்படின்னா நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆகும். நடுவு உகரம் போயிடுமா, ஈ வருமா, என்ன வரும்? நடுவி. அப்ப நடுவி இங்க என்ன வரும்? இத்து பிளஸ் ஊ போயிடும், தாவா மாறும். இருக்குங்களா? தா வி. அப்ப 62க்கு ஏ என்பது சரியா இருக்கும். நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம். 62க்கு ஏ.
63 பாருங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. சரியான இணை கேட்கிறாங்க. சிலைத்தல் சிலைத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். சிலைத்தல் அப்படின்னா முழங்குதல், சிலைத்தல்னா சேர்த்தல், சலித்தல் அப்படின்னா சோர்தல், சலித்தல்னா கொடுத்தல், கொல்லல் அப்படின்னா கொலை செய்தல், கொல்லல்னா ஏற்றுக்கொள்ளுதல், கெளிதல் அப்படின்னா எள்ளுதல், கிழித்தல் அப்படின்னா நிலிந்து போகுது. அப்ப எனக்கு என்னன்னா அனைத்துமே சரியா கொடுத்துருக்காங்க. இந்த மயங்கொழி எழுத்துக்களை சொல்லும் பொருளை கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோமா. சரியா கொடுத்துருக்காங்க. 63க்கு டெல்லி. அடுத்து 64 பாருங்க. சந்தி பிழையற்ற, பிழை உற்ற, உற்றன என்ன அர்த்தம்? தவறு. நீ மேல டக்குன்னு எழுதிக்கணும். உற்றனா தவறு, அற்றனா சரின்னு எழுதிக்கணும். குழந்தை தேர்க. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால், இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள, பாலை குடித்து விட்டு தவறு கேட்கிறாங்க. கரெக்ட் தான். பால் குடல் ஐ பாலை. இரண்டாம் வேற்றுமை விரியுடைய வலின மிகும். வீட்டுக்கு வன்தொடர் குற்றியலுகரத்தில் வலின மிகும். பள்ளிக்கு நான்காம் வேற்றுமை விரியில் வலின மிகும். சரிதான் இந்த கூற்று. ஆசிரியர் வருவதாக, ஆகன்ற சொல் வந்தா வலின மிகும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரிதான். கூறி இகரையீற்று வினையச்சம், இகரையீற்று வினையச்சத்தில் வலின மிகும் பார்த்தாச்சு. சரிதான். அந்த அந்த இந்த என்ற வினா சுட்டு திருப்பில் வலின மிகும். காட்சியை ஐ என்பது வெளிப்படையா வந்தா மிகும். ஆனா இங்க கவனிங்க, கண்களை கரெக்ட் தான். கசைக்கு இங்க என்ன வரல, எனக்கு இகரை ஈற்று வினையச்சத்துல இக்கு வரல. அதேமாதிரி கொண்டு பார்த்தான் எனக்கு இங்கன்னா வரக்கூடாது, இப்பு வரக்கூடாது. உகரை ஈற்று வினையச்சத்தில் வலின மிகாது. இங்க இப்பு போட்டது தவறு, இங்க இக்கு போடாம இருக்கிறதுனால தவறு. அதனால இது ரெண்டுமே இந்த கூட்டு எனக்கு என்ன ஆயிடும், தவறுன்னு வந்துடும். பேழ் உற்ற அப்படின்னா தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 64க்கு சி. அடுத்து வினா பாருங்க. 65 தவறான பிரித்தெழுதலை தேர்க. எது தவறா இருக்குன்னு பாப்போமா. அதாவது பேரகராதி எப்படி பிரிக்கலாம்? பெருமை குடல் அகராதி, பேரகராதி. இது வந்து பாத்தீங்கன்னா பண்பு பேர் புணர்ச்சியில ஒரு 8 வகையான புணர்ச்சி இருக்கு. அதாவது ஈறு போதல், அடியகரம் ஐயாதல், இடையுகரம் ஈயாதல், அப்படி தன்னூற்றிட்டல் அப்படின்ற நிறைய விதிகள் இருக்கும். பேரகராதினா ஆதி நீடல். ஆதி நீடல் அர்த்தம், ஆதி என்றால் தொடக்கம். தொடக்கம் குறிலாக இருந்து நெடிலாக மாறும். பேவா மாறுக்கும். முதுமை குடல் ஊர் மூதூர்னு படிப்போம்ல, அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேவா. சதுர அகராதி, சதுரம் குடல் அகராதி. மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி 3 வகை. மகர ஈற்று கெட்டு புணரும், மகர ஈற்று கெட்டு வல்லினம் வரும், மகர ஈற்று கெட்டு மெல்லினம் வரும். அந்த கான்செப்டில் சரிதான். நாம் இப்பொழுது அப்படின்னா நாம் ஈ பொழுது. சரிதான். ஆனா இங்க பாருங்க, யா உல அப்படின்றது யா கூட்டல் உல, இப்படிதான் பிரிச்சுக்கணும். யாவும் உலன்னு வரக்கூடாது. யா கூட்டல் உல. அப்ப எனக்கு என்னன்னா இது தவறா இருக்குமா, யா பிளஸ் உலன்னு பிரிச்சுக்கணும். 65க்கு சி. அடுத்து 66 பாருங்க. தவறான பொருள் பொருந்திய குறியீடுகளில் இணையை காண்க. தவறானது கேட்கிறாங்க. இதுல மென்மைனா மெல்லிய தன்மைதான், மேன்மைனா உயர்வு, பெருனா பெரிய, பெருனா பெரிய, பேருனா பெரியவர், பிழைனா தவறு, பிழைனா துன்பம். ஆனா இங்க பாருங்க மாத்தி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல மூடைனா துர்நாற்றம், மூடைனா பொதுப்பை. இது வந்து ஆக்சுவலா மாத்திட்டாங்க. இது மாதிரி பார்த்துக்க உங்களுக்கு புரியும். அப்ப இதுக்கு வந்து இதுக்கான பொருள் எங்க இருக்குன்னா இங்க போட்டுருச்சு, இதுக்கான பொருள் இங்க வந்துருச்சு. அதனால இது மட்டும் மாற்றி இருக்கு. 66க்கு பாம்பே. 67 பாருங்க. திருக்கடிகம் நூலின் ஆசிரியர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? அதுக்கு என்ன தெரியணும் நம்மளுக்கு? திருக்கடிகத்துடைய ஆசிரியர் யாருன்னு தெரியணும். திருக்கடிகத்துடைய ஆசிரியர் நல்லாதனார். திருக்கடிகத்துடைய ஆசிரியமா தனார். நல்லாதனார்னா திருக்கடிகத்தினுடைய ஆசிரியர். நல்லந்துவனார் யார்? அப்போ ஒரே உச்சரிப்பா இருக்கும் பாருங்களேன். நல்லாதனார், நல்லந்துவனார். கலித்தொகை எழுதியவர் நல்லந்துவனார். இவர் நல்லாதனார். இவர் எந்த சமயம் சேர்ந்தவர் அப்படின்னா வைணவத்தை சேர்ந்தவர். எந்த நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. இவர் எந்த நூற்றாண்டுமா? 2ஆம் நூற்றாண்டு, வைணவ மதம். ஓகேங்களா. அப்போ 67க்கு பாம்பே. இதெல்லாம் வந்து ஒரு லைன்ல கொடுத்துருக்கிறதுனால கொஸ்டின் ஈஸியா இருக்கு. கூற்று காரணமா இருக்குது, பொறுத்துக்கன்னா கொஞ்சம் கவனிக்கணும். பொறுத்துக்க பாருங்க. அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் 3 வகைப்படும். ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒரு நபரையோ சுட்டி காட்டுறதுக்காக பயன்படும். சுட்டி 2 வகைப்படும். அருகில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவதற்காக ஈ என்பதும், சேய்மை தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவதற்காக ஆ என்பதும் பயன்படும். ஊ என்பது இடைமை சுட்டு. தொலைவிலும் இருக்காது, அருகிலும் இருக்காமல் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது ஊன்னு படிச்சிருப்போம். தற்போது ஊ என்பது வழக்கத்தில் இல்லை, ஆனா இலங்கையில பயன்படுத்துறாங்க. ஊ என்பது இப்ப எங்க பயன்படுத்துறாங்கன்னு ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா இலங்கையில பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு. சரி, இங்க என்ன கேட்டிருக்காங்க? அண்மை. அண்மை என்றால் என்ன? அருகில். அண்மைன்னு என்ன அர்த்தமா? அருகில். இதுல அண்மை சுட்டு எது சொல்லுங்க பார்க்கலாம். அருகில் இருக்கிறத சொல்லலாம். இவன், இவன் சொல்லாம ஈ என்பதுன்னு வரும். அண்மை சுட்டு ஈ. சேய்மைனா தொலைவு. ஆக்சுவலா உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு ரிவிஷன் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா. தொலைவு. அப்ப சேய்மைனா என்ன வரணும்? இங்க என்ன சொல்லலாம்? அது
சரி அதை வர்றது ரெண்டுமே ஆவாவே இருக்கணும். இது 2. அப்ப இதுக்கு வந்து 3 4. அகச்சுட்டுனா என்ன? ஒரு சொல்லின் சுட்டெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தராது, அகத்தே இருந்து பொருள் தரும். இப்ப எடுத்துக்காட்டு, அவன் இவன் அப்படின்னா இந்த எழுத்து எங்க இருக்குமா? இதுக்குள்ளவேதான் இருந்து பொருள் தருமா, இது வெளியே வந்து பொருள் தராது. அது அகத்தே உள்ளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எது சொல்லலாம்? இது அது இது அகச்சுட்டு பிரித்தால் பொருத்தம் 3. அப்போ 1. புறச்சுட்டு, ஒரு சொல்லின் சுட்டெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அப்ப என்ன பண்ணும்? புறத்தை வெளியே வந்து, இப்ப வீடு இருக்குல்ல, அவ்வீடு, இந்த என்பது வெளியே வந்துச்சு, ஆனா வீடு என்பது பொருள் வருதா? அதான். அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? தண்ணீர் வீழ்ச்சி இன்னும். அப்ப இதுக்கு 2. 3 4 1 2 ஆன்சர் வந்து 3 4 1 2 ஆப்ஷன் சி. இது இல்லாம நான் கேட்பாங்க, பயன்பாட்டின் அடிப்படையில் சுட்டு எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். பயன்பாட்டின் அடிப்படையில் சுட்டு 10 வகைப்படும். ஓகேவா? சரி. 69. சரியான பொருள் பொருந்திய ஓரெழுத்து ஒருமையினை தேர்க. கூனா பூமி தான். அதாவது ஒண்ணு தெரியும், ஓரெழுத்து ஒருமொழி 7 சொன்னது தொல்காப்பியர். அந்த 7மே என்ன சொன்னார் அவரு? நெடில் சொல்லியிருப்பாரு. குறியில் கேட்டாரு, தொல்காப்பியர் என்ன சொன்னாரு? குறியில வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வராதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பவனேந்தி முனிவர் 2 சொன்ன 42. அது 2 குறியில் சொல்லியிருப்பாரு, 40 நெடில் சொல்லியிருப்பாரு. குறியில், இது நெடில். இதுல பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துல 6, மகர வரிசையில 6, காவரிசையில 4, தாவரிசையில 5, நாவரிசையில 5, சாவரிசையில 4, யாவரிசையில 1, வாவரிசையில 4. இது மொத்தம் கூட்டினா 40 வரும். இவங்க பாத்தீங்கன்னா 10 16 21 30 35, இன்னொரு 5 என்ன இருக்கும்? பாவரிசை 5. சோ இது மாதிரி 40. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 7th புக்ல கொடுத்துருப்பாங்க, 8th புக்ல ஊல வந்து 6, அதாவது உயிர் எழுத்துல 6, மகர வரிசையில 6, இதோட பொருத்தம் வச்சு கேட்டுருவாங்க, கவனிச்சுங்க. கூனா பூமி சரிதான். பேனா உயர்வு கிடையாது. பேனா என்னது? மேகம். பேனா என்னமா? மேகம். உயர்வு அப்படின்னா சே. உயர்வுக்கு என்ன வரணும்? சே. நோ துன்பம். நோன என்னமா? துன்பம். இழிவுனா நை. நைனா இழிவு. நோ அப்படின்னா வறுமை. நோ அப்படின்னா வறுமை. இளமை அப்படின்றத வந்து என்ன சொல்லுவாங்க? பை. பைக்கு வந்து இளமை. அப்ப இது எல்லாமே தவறா இருக்கு, கூமண்டதான் சரியா இருக்கு. பேனா மேகம், சேனா உயர்வு, நோனா துன்பம், நைனா இழிவு, நோனா வறுமை, பைனா இளமை. மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. 69க்கு ஏ. 70வது கொஸ்டின் பாருங்க. சரியான பொருள் பொருந்துள்ள ஓமை தொடர். சரியான பொருள் ஓமை தொடர் கேட்கிறாங்க. நெல்லிக்காய் மூட்டையே கொட்டியார் போல அப்படின்னா ஒற்றுமை என்ன? ஒரு நெல்லிக்காய் மூட்டை கீழே கொட்டினா என்ன ஆகும்? அது பாட்டுக்கும் அங்கங்க பரவி கிடக்குமா? அப்போ ஒற்றுமை இருக்காது. கரெக்ட் தான். காக்கை உட்டால் பணமழம் விழுந்தது. காக்கா அது பாடு தானாவும் சும்மா உட்காருமா, டக்குன்னு பணமழம் கீழே வந்திருக்கும். அதுவே எதிர்பார்த்து இருக்காது பணமழை விழுன்னு. அப்ப தற்செயலா நடக்கும். அது தற்செயலா நடக்கிறது. ஓகேவா? ஓகே. கிணறு வெட்ட பூதம் கிளையது எதிர்பாராது. கிணறுதான், கிணறுல என்ன வரும்னு நினைச்சிருப்பாங்க? நீர் வரும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பூதம் வந்தா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப இது 3மே சரிதான். இந்த சரியான ஓமையில அனைத்தும் சரி. 70க்கு ஏ என்பது சரியான பதில். ஓகே. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 71. பொன்றுங்கால் பொன்றா துணை. இது என்ன குரல் அப்படின்னா அரண் வலியுறுத்தல். 4வது அதிகாரமா இருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தல். பொன்றுங்கால் பொன்றா துணை. அண்டறிவாம் என்னாது அரண் செய்யுங்க, பொன்றுங்கால் பொன்றா துணை. அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது. அப்பவே என்ன பண்ணுமா? கிடைக்கிற நேரத்துல அறம் செய்யணுமா? அது போல செஞ்சீங்க அப்படின்னா பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னா நம்ம உயிர் நிற்கக்கூடிய காலத்துல, உயிர் நம்ம விட்டு பிரியக்கூடிய காலத்துல எது துணையாக நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரண காலத்தில் உயிருக்கு துணையாக வரும் அழியாத அறப்பயன்னு சொல்றாங்க. அப்பதான் அது துணையா நிற்குமா? அப்புறமா பாத்துக்கலாம், இல்லாம உடனே அறம் செய்யுங்க, அதுதான் நம்ம உயிர் போகக்கூடிய காலத்துல துணையாக நிற்கும் அப்படின்னு இந்த குரல்ல சொல்லியிருப்பாரு. 71க்கு அந்த குரலுக்கான பொருள் டெல்லி. அடுத்து 72 பாருங்க. தவறான சேர்த்தெழுதுறதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க எது தவறாக்குன்னா 3 கூட்டல் நீர் அப்படின்றது முன்னீர் அப்படின்னு சரிதான் நம்ம கொடுத்துருப்பாங்க. செம்மை குடல் புலி செம்புலி, மை விகிதி கெட்டு வந்திருக்கும் நம்மளுக்கு. தம் தம் அப்படின்னா இதுக்கு இனமான இத்து வந்திருக்கும், இம்முக்கு இனமான இத்து வந்திருக்கும். இதுவுமே சரிதான். ஆனா கரும்பு சாறு அப்படின்றது கரும்பு சாறுன்னு வராது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, மெல்லின் சில இடங்கள்ல மென் தொடர் குற்றிலுகரம் வன்தொடர் குற்றிலுகரமாக மாறும். எடுத்துக்காட்டு சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். அப்ப கரும்பு என்பதற்கு என்னவா மாறிக்கும்னா கருப்புன்னு மாறிக்கும். கருப்பு கூட்டல் சாறு. இது சேரும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கருப்பஞ்சாறு. அதாவது இதுக்கு இனமான இச்சு வந்துக்கணும். இங்க என்ன ஒண்ணா கரும்பு சாறு கிடையாது, கருப்பு சாறு. கரும்பு சாறு இஞ்சி வரும், இச்சு கிடையாது, இஞ்சி. இங்க இப்போ அப்ப என்ன வரும்னா கருப்பஞ்சாறு, கருப்பு சாறு. ஓகேங்களா? அப்ப இங்க இப்பவும் இங்க இஞ்சு வந்துருக்கணும். அதனால தவறா இருக்கு. டெல்லி என்பது தவறு. 72க்கு
73 பொருத்த சொல்லி கேட்கிறாங்க. என்ன பொருத்த சொல்றாங்க? சாலிகை அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணப்பை வண்டு. சாலிகை என்பது என்ன சொல்லலாம்? சரிமா கவசம் வரிமா. சாலிகை அப்படின்னா கவசம் வரி. சாலிகை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பணப்பை வண்டு. சாறு அழகு கிளி. சாறு அப்படின்னா திருமணம் வழங்குதல். புதுசாக தான் இருக்கு. ஸோ 1 2 3 4 அந்த வரிசையிலே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டெல்லி என்பது சரியா இருக்கு 73க்கு. அடுத்து வினா எண் 74 பாருங்களேன். வல்லினம் மிகா இடத்தை தேர்க. கொடுத்துக்கல எதுல வல்லினம் மிகாதுன்னு கேட்கிறாங்க. எது மிகாது அப்படின்னா குடித்தனையில வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னா இது வினைத்தொகை. வினைத்தொகையில் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. வினைத்தொகையை பிரிச்சிங்கன்னா குடி கூட்டல் தண்ணீர் எப்படி இருக்கும்? ஒரு வினைச்சொல் ஒரு பெயர் சொல். இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு வினைச்சொல் வினை அடியாக இருக்கும். வினைச்சொல் ஒரு வினை அடியாக இருக்கும். அப்ப இது வினைத்தொகை தான். அப்ப இதுல கண்டிப்பா எனக்கு என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகாது. காண கேட்டான் இக்கு போடணும். ஏன்? ஈர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். காண கேட்டான். பூ பந்தல். பூ என்ற பெயர் வந்தா வல்லினம் மிகணும். இங்க போடாம இருக்காங்க, அதனால தவறு. தனி சிறப்பு இனி இனி காண்போம் இக்கு போடணும். தனி சிறப்பு என்ன போடணும்? இச்சு போடணும். அப்ப இனி தனி என்ற சொற்கள் வந்தால் வல்லினம் மிகணும். அப்ப இது மூணுமே வல்லினம் போட்டிருக்கணும், ஆனா அவங்க போடல. இங்க போடாம தான் இருக்காங்க. அப்ப ஏ என்பது சரியான பதிலா இருக்கும் 74க்கு. அடுத்த வினா 75. சரியான பொருள் பொருந்திய குறில் நெடில் இணை கேட்கிறாங்க. சரியான பொருள் பொருந்திய குறில் நெடில் அப்படின்னா இது பாருங்க. கவி அப்படின்னு கேட்டோம்னா புலவர். காவி அப்படின்னா கல். இப்போ கவினா புலவர், காவி என்பது கல். இது கரெக்டாக தான் இருக்கு. கதம் அப்படின்னா சினம், காதம் அப்படின்னா தொலையளவு, குடைனா கவிகை, கூடைனா கொள்கலன், கடன் அப்படின்னா கடமை, காடன்னா மீன் வகை. ஸோ இது பார்த்துக்குங்க. அப்போ இது சரியா இருக்கு. வி மட்டும் சரியா இருக்கு. அடுத்து 76 பாருங்க. திருக்கடிகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் வாழ்ந்த கடமை. இப்போ சொல்லு திருக்கடிகம் ஆசிரியர் நல்லாதனார் இவர் வைணவ சமயத்தை சேர்ந்தவர். எந்த நூற்றாண்டுன்னு கேட்டா 2ஆம் நூற்றாண்டு. நம்ம அங்கேயே சொல்லட்டுமா? அப்ப 76க்கு ஆப்ஷன் பாம்பே. 77. வேதி உரங்கள் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. இந்த வேதி உரங்கள் அப்படின்னா வேதி கூட்டல் உரங்கள். அது எனக்கு என்னவாகும் பாருங்க. வேதி கூட்டல் உரங்கள் ரெண்டுமே உயிர் எழுத்து. இத்து பிளஸ் இ. இங்க உயிர் இங்கே உயிர் ரெண்டு இணையாது. ஈ வந்தா ஈழ் போடணும். ஈழும் ஊவும் சேர்ந்து யூன்னு வந்துருக்கணும். அதான் வேதி உரங்கள். அப்ப 77க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 78. எலகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் என்ன? பேச்சாற்றல். எலகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல் என்பது சரியா இருக்கும். அப்ப 78க்கு பாம்பே. 79. பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைன்னு போகும்போது முதல்ல உயிர் எடுத்து பார்க்கணும், அப்புறம் உயிர்மை எடுத்து பார்க்கணும். இப்ப ஊன்னு வந்திருக்கா. அப்ப இதுல எது கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் டா தான் வந்திருக்கணும், அப்புறம் ரூ வரும். அதான் ஊக்கு அப்புறம் டூ. ஒரே எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டாவது எழுத்து பார்த்தோம்னா டூ ஃபர்ஸ்ட் வரணும், ரூ வரணும். அப்ப கரெக்ட் தான். இப்போ காக்கு அப்புறம் தான் தா வரணும். இந்த தாலே பாத்தீங்கன்னா வாக்கு அப்புறம் தான் வி வரணும். நாக்கு அப்புறம் தான் பாக்கு அப்புறம் தான் பி, பே, மா. இந்த வரிசை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உயிர்மை இடத்துல. அப்ப பாம்பே என்பது சரியா இருக்கும் 79ல. 80 பாருங்களேன். ஒல்லும் வகையான அறவினை ஓவாது செல்லும் வாயெல்லாம் செயல். இக்குறள் உணர்த்தும் ஆழமான கருத்து என்ன? அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இடைவிடாத அற செய்ய வேணுமா? ஒல்லும் வகையால் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அறவினை ஓவாதே, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா இருக்காம இடைவிடாமல் அறத்தை செய்ய வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதோட உள்கருத்து என்ன இந்த குறளை பொருள்னா இது ஆக்சுவலா அறம் வலியுறுத்தல. வாய்ப்பு கிடைக்கும் போது இடங்கள்லாம் இடைவிடாது அறம் செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இந்த குறளுக்கான பொருள் ஏ. அப்ப 80க்கு ஏ. 81. சரியான பிரித்தேர்தலை தேர்க. கூடுதல எது சரியா இருக்கு? தொன்னாடு அப்படின்றது என்ன வந்திருக்கணும் அப்படின்னா தொன்மை கூட்டல் நாடுன்னு வந்திருக்கணும். தொன்மை கூட்டல் நாடு. இங்க தெற்கு நாடுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. 6 உயிர் அப்படின்னா அருமை கூட்டல் உயிர் சரிதான். நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு சரிதான். ஏன்னா உடல் மேல் உயிர் ஒன்றிடும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது ஆதிநிலை பயிற்சி. வல்லுருவம் அப்படின்னா வன்மை கூட்டல் உருவம். வன்மை கூட்டல் உருவம். அப்ப இதுவே தவறு. அப்ப என்ன கேட்டது? சரியான பிரித்தேர்தல் கேட்கிறாங்க. 2 4 சரி. ஒரு தவறுன்னு கேட்டிருந்தா 1 3 தவறு. சரின்னு கேட்டா 2 4மே சரியா இருக்கு. 81க்கு சி. 82. சரியான சேர்த்தல் எழுதுக. எது சேர்த்தல் சரியா இருக்கு? கனகம் கூட்டல் மா கூட்டல் மேரு அப்படின்னா இந்த கனகமா மேரு சரி. அப்ப இங்க என்ன வந்துன்னா பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னா பொற்கோட்டு மேருன்னு வந்திருக்கணும். பொற்கோட்டு மேரு. அதனால இது தவறு. அப்புறம் 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டுன்னா
ஈரெட்டு ஆண்டு அப்ப என்ன வந்துக்கணும் அப்படின்னா ஈரெட்டு ஆண்டு. அப்ப எனக்கு தவறா இருக்கு. ஒருவருக்கு ஈதுக்குள்ள ஒரு கண் அப்படின்னா இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஒருவர் கீது ஒன்று கண். ஒண்ணு இல்லை, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க மட்டும் கீன்னு போட்டுக்கணும். இது ஈரெட்டாண்டு. இப்ப மூணுமே ஏன் தவறு அப்படின்றது நான் எழுதி போட்டிருக்கேன். இது மட்டும் சரியா இருக்கு. அப்ப எனக்கு 82க்கு ஏ. அடுத்து 83. லகர லகர எகர வேறுபாட்டு பொருள் பொருந்தி இணைய கேளுங்க. அப்போ கொலை கொடை கோலை. இப்போ கொலைனா மிளகு, கோடைனா அச்சம்னு சொல்லலாம், சளின்னு கூட சொல்லலாம். இந்த சளி கட்டிருக்குன்னா கோடை கட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோலைனா எலி குவளை அப்படி கூட சொல்லுவாங்க. எலி குவளையில கூட சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அப்போ 83க்கு சரியானது எதுன்னு கேட்டா சி. அடுத்து 84. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டிருக்கு. சந்தி பிழையற்ற அப்படின்னா சரியானது. எது சரியாக்கு? குதிரை தாண்டியது எழுவாயில் வல்லினம் மிக கூடாது. குதிரை தாண்டியதுன்னா எழுவாய், எனக்கு வல்லினம் மிக கூடாது, அதனால தவறு. இது சரி. வரும்படி படி என்ற சொல் வந்தா எனக்கு என்ன வரக்கூடாது? வல்லினம் மிக கூடாது. அப்ப இது சரிதான். கேட்டிருக்கிறது சரி. அப்ப 2ம் 3ம் சரி. ஒரு தவறு கேட்டிருந்தானா 1 4 தவறு நம்ம சொல்லிருக்கலாம். ஓகே. வரும்படி கூறும்படி படின்னு ஒரு சொல் வந்தா நமக்கு என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. எழுவாயிலும் வல்லினம் மிகாது. 84க்கு சி. 85 பாருங்க. குறில் நெடில் சொல்லை அதன் பொருளோடு பொறுத்துக. கோலை கோலை. இந்த கொலை கோலை அப்படின்னா கொலை அப்படின்னா கோட்பாடு. ஓகேங்களா? கொலை அப்படின்னா அது கோட்பாடு. தாளம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தாளம் போடுதல். கோலை அப்படின்னா எலி. நம்ம பார்த்தோம்ல அது எலி. அப்ப 85க்கு பாம்பே. அடுத்து பாருங்க. மறுசொல்லை தேர்க. நம்ம படிச்சிருப்போம்ல இல்வாய் அப்படின்றது இல்வாய் அப்படின்னா இலக்கண முறைப்படி இருக்கும். இதே வாயில் மாத்தினா இலக்கண முடியாது, இலக்கண போலி. இதை மறுவிதம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா வாசல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வாசல் என்பது மறுவு பேர். இது இலக்கண முடியாது, இது இலக்கண போலி. ஓகேங்களா? முன்பின் தொக்க போலி சொல்லுவாங்க. அப்ப 86க்கு பாம்பே. 87. திருக்கடிகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் வாழ்ந்ததாக கருதப்படும் திருத்து. அதான் நல்லாதனாருடைய ஊர் என்னன்னா திருத்து. அது எந்த மாவட்டம் கேட்டா திருநெல்வேலி மாவட்டம். திருத்து என்பது எங்க இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா? சரி. திருக்கடிகம் எத்தனை நூல்னு கேட்டா 100 பாடல்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்கடிகம் 100, ஏலாதி 81, சிறுபஞ்சமூலம் 97. இதோட பொறுத்துக்களை வச்சு கேட்பாங்க. பார்த்து 17 கீழ்கணக்கு நூல்களில் மும்மருந்துகளால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு கேட்டா நாளடிய திருக்கடிகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. அது திருக்கடிகம் 100 பாடல்கள், சிறுபஞ்சமூலம் 97, ஏலாதி 81. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வினா. அதாவது இப்போ 87க்கு ஏ. 88 ஆர்த்தோனாலஜி அப்படின்னா பறவைகளை பற்றி படிப்பது. ஆர்த்தோனாலஜி அப்படின்னா பறவைகளை பற்றி படிப்பது. 88க்கு ஏ. 89 எதிர்ச்சொல் தேர்க. செஞ்சொல்னா பொருள் தெரியணும். செஞ்சொல்னா திருந்திய சொல் தான் பொருள். செஞ்சொல்னா பொருள். ஆனா கேட்டிருக்கு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல். அப்ப திருந்தா சொல் தான் இதோடைய பொருள். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல், அதோடைய எதிர் திருந்தா சொல். பாம்பே. அடுத்து 90 கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. எது சரியா இருக்கு? அவா என்பது பிறரை பார்த்து பொறாமைப்படலாம் சொல்லுவாங்க. அவானா என்ன? பேராசை. அவா என்பது பேராசை. அங்க என்ன கொடுத்துருக்காங்க? பொறாமைன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. அழுக்காருனா பேராசை. தவறு. அழுக்காருனா என்ன வரணும்? பொறாமை. அப்ப மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்கம்மா கூட்டுல. இப்ப பார்த்துமே நம்ம தான் அரணா என்ன கேட்கிறாங்க? அழுக்காறு அவா அவைகளும் என்ன சொல்லுங்க? 4ம் தவிர்ப்பது சொல்லியிருப்பார்ல. அப்ப இதுக்கு அவா அழுக்காருனா பொறாமை, பேராசைனா அவா. மாத்தி கொடுத்துருக்கனால 2மே தவறு. கூற்று 1, 2 தவறு. 90க்கு டெல்லி. 91 தவறான பிரித்தேதலை தேர்க. எது தவறா இருக்கு? நா தொலைவில் இல்லை. நா கூட்டல் தொலைவில் இல்லை என்பது சரிதான். சின்னால் சிறுமை கூட்டல் நாள் என்பதும் சரிதான். வெவ்விருப்பாணி வெறுமை கூட்டல் விரும்பு கூட்டல் ஆணி. விரும்பு என்பது எனக்கு என்னவா மாறினா விருப்புன்னு மாறி இருக்கும். மெல்லினம் வல்லினமாக மாறி இருக்கும். இதுமே சரிதான். பசுனா இது ஆக்சுவல் தவறு. என்ன தவறுனா என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கேட்கிறாங்க. சாரிமா, இது வந்து தவறு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெவ்விருப்பாணினா வெறுமை குடல் விருப்பு குடல் ஆணில வெறுப்பு குடல் விரும்பு குடல் ஆணின்னு வந்திருக்கணும். ஓகேவா? நாவும் வந்துடும். நாக்கு கிடையாது, நாவு. ஒரு நிமிஷம் வருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4 தவறு. இது மட்டும் தான் சரி. சிறுமைனா சில நாள். இது வருங்க. இது வந்து சிறுமை கூட்டல் நாள் கிடையாது, சில கூட்டல் நாள். அதனால இது தவறு.
அதே மாதிரி வெம்மை கூட்டல் விரும்பு கூட்டல் ஆணை, வெறுமை கிடையாது வெம்மை, வெம்மை விரும்பு ஆணை. அப்போ இதுமே எனக்கு தவறு. இது பச்சை கூட்டல் ஊன் கிடையாது, பசுமை கூட்டல் ஊன், பசுமை கூட்டல் ஊன். அப்போ இது தவறு, இது தவறு, இது தவறு. சில கூட்டல்னால் வெம்மை கூட்டல் விரும்பு கூட்டல் அணி, பசுமை கூட்டல் உன். அப்ப இது தவறாக்குறது 2 தவறு, 3 தவறு, 4 தவறு, 1 மட்டும் சரி. அப்ப நான் கூட தொலைவு கூடல் இல்லை, நான் தொலைவில் இல்லை. அப்ப 91க்கு டெல்லி. 92 தவறான சேர்த்ததில் எது கொடுத்துருக்கல எது தவறானு கேட்கிறாங்க. சோ ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்திச்சூடி இச்சு வராது, வல்லினம் மிகாது, ஆத்திச்சூடிகளை இச்சு மிகாது. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. காடு என்பது காட்டுன்னு மாத்தோம். ஏன் நிலைமொழியில் நெடித்தொடர் குற்றலோகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால ஒற்று இரட்டிக்குன்னு படிப்போம். சோ காட்டாறு சரிதான். இனி குடல் பேசுவோம், இனி பேசுவோம். இனி தனி என்பதில் வல்லினம் மிகும் தான், சரிதான். செல்லா காசு, செல்லா ஐயர்கட்டை இது மாதிரி பேரச்சத்தில் வல்லினம் மிகும் தான், இதுவுமே சரிதான். அப்ப தவறுன்னு கேட்டிருக்காங்க, தவறானது எதுவுமே இல்லை. அப்ப ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 93 வினா சொற்களை அதன் சரியான பொருள் பொறுத்துக. கூழ் அப்படின்றத என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா நீட்சி. கூழ் அப்படின்னா மென்பொருள். கூழ் அதாவது உச்சரிப்பு பாருங்க, இல்லு இழு இரு வந்திருக்கும், மயங்கொலிகளை கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இந்த கூழ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திரட்சி. 2 1 3. அப்ப ஆப்ஷன் வந்து ஏ. 93க்கு ஏ. 94 கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்று சரியான கூற்று எது? வல்லினம் மிகாதுல எது சரியா இருக்கு? 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, மிகாதா? 2ஆம் வேற்றுமை உருபு ஐ என்பது வெளிப்படையாக வந்தால் மிகும். அப்ப கூற்று தவறு. கேட்டுறது சரியானதுன்னு கேட்கிறாங்க. சரியான கூற்று. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆமா, எழுவாயா இருந்தா வல்லினம் மிகாது, சரிதான். வன்தொடர் கூற்றுகளில் வல்லினம் மிகும். ஒண்ணு இல்ல, எப்படி சொல்லலாம்? பாட்டு பாடு அப்படின்னா இப்ப போடலாம். பாட்டு வல்லினம்ல வாழ்த்து கூறினான், வாழ்த்து கூறினான். இது வன் கூறினான் அப்படின்னா வன்தொடர் கூற்றுல என்ன போடலாம்? இக்கு போடலாம். சோ ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ணிருக்க அப்படின்னா வாழ்த்து கூறினான், இது வந்து தவறு. மிகும்னு வந்துக்கணும். சால தவ முதல்ல உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகும். எதுல மிகும்? 4 நாள் தான். உரிச்சொற்கள் நிறைய இருக்கும், ஆனா சால தவ தட குழ இந்த 4 சொற்கள்ல மட்டும் தான் எனக்கு என்ன ஆகணும்? வல்லினம் மிகும்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 3மே தவறு, பாம்பே மட்டும் சரி. 94க்கு பாம்பே. 95 பின்வரும் கூட்டில் நெடில் சொல்லுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. வடினா தேன், மாம் பிஞ்சு கூட சொல்லலாம், மாம் பிஞ்சி. தோட்டம்னா முற்றம் கூட சொல்லலாம், இல்லைன்னா மதில் கூட சொல்லலாம். அப்போ வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் சரியா இருக்கு. அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 95க்கு ஏ ஆப்ஷன் சரியா இருக்கு. 96 அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? அன்பை அடைத்து வைக்க முடியாது. தாழ்னா என்னது? என்ன கிடையாது? பூட்டு கிடையாது. அன்பெல்லாம் பூட்டி வச்செல்லாம் முடியாது. நம்ம அன்பு வச்சிருக்கக்கூடிய துன்பத்தை கண்டா தானாவே கண்ணீர் வெளிப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. முதல் குறள். அதாவது அன்புடைமை 8வது அதிகாரத்துல முதல் குறள் கொடுத்திருப்பாங்க. தாழ் என்றால் பூட்டுன்னு அர்த்தம். 96க்கு ஏ. நான்மணி கடிகை. நான்மணி கடிகை நூல் பற்றி பின்வரும் கூட்டுகள் பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது புலருடைய இயற்பெயர்னு கொடுத்திருக்காங்க. நான்மணி கடிகைனா விளம்பி நாகனார் தான். பட் விளம்பி என்பது அவருடைய புலரின் இயற்பெயர்னு கொடுத்திருக்காங்களா? பின்வரும் பொருந்தாதுன்னு கேட்கிறாங்க. இயற்பெயர் கிடையாது, விளம்பினா ஊர் பெயர். அதாவது விளம்பி என்பது ஊர் பெயர்னு வந்துக்கணும், ஊர் பெயர். அப்ப இயற்பெயர் என்ன? அவருக்கு நாகனார். இந்த விளம்பி நாகனார்ல நாகனார் என்பதுதான் அவருடைய இயற்பெயரா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கூற்று தவறா இருக்கு. நான்மணி கடிகை 17 கீழ்கணக்கு நூல்களில் 1 சரிதான். கடிகை என்பதுடைய என்றால் 4 மணிகளை கொண்டது. அணிகள் ஆமா, முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். முத்து பவளம் முத்து மரகதம் மாணிக்கம் பவளம் என்ற 4 மணிகள் சொல்லியிருப்பாங்க. இந்நூலில் ஒவ்வொரு பாடும் 4 அறக்கருத்துரை. ஆமா, 4 மணி கடிகைனா 4 அறக்கருத்துரை சொல்லணும். நம்ம அப்பதான் பார்த்தோமா? அப்போ 3மே சரி, 1 மட்டும் தவறு. 97க்கு ஏ. 98வது வினா சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்றுள்ள தொடர் கேட்டிருக்காங்க. என்னடா தம்பி அப்படின்னும் போது நம்ம உணர்ச்சி குறி பயன்படுத்துவோம். பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டவா இருக்கீங்க அப்படின்றது வினாக்குறி வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அது ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 98க்கு ஏ. 99வது பாருங்க. கோடிட்ட இடத்திற்கு பொருத்தமான இணைப்பு சொன்னை தேர்க. நல்ல பாடங்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் டேஷ்
சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அப்ப அது போல எடுத்துக்காட்டு ஓமையணி போல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அது போல. அப்ப என்ன வரணும் அப்படின்னா அது போல. ஆப்ஷன் சி 99க்கு சி. 100வது வினா பாத்தீங்கன்னா பொறுத்துக. வரைந்த ஓவியம் அப்படின்றது என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பெயரெச்ச தொடர். வரைந்த ஓவியம் என்பது பெயரெச்சம். சென்றனர் வீரர் அப்படின்றது வினைமுற்று. நண்பா படி என்பது நண்பா அப்படின்னா விழி. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. விழி என்றால் அழைத்தல். ஒரு பெயர் சொல்லி திரிந்து வழங்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். படற்கையை முன்னிலையாக மாத்தும் அப்படிலாம் படிச்சிருப்போமா அது. சாலவும் நன்று அப்படின்னா உரிச்சொல். ஆக்சுவலா இது 3 வரணும், இதுக்கு 4 வரணும். 2 1 4 3மா. ஸோ 100க்கு சி என்பது. மொத்தமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 3 அதாவது டெஸ்ட் நம்பர் 2ல அதிகாரம் டெஸ்ட்ல நம்மளுக்கு இன்னைக்கு நடந்த 125 கொஸ்டின்ல 100 கொஸ்டினுடைய எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்த்துட்டோம். 25 கலை சொற்கள் தான் இருக்கும். அதை நீங்க ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிங்க. இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன்லாம் பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பரை பக்கத்தில் எடுத்து வச்சு என்னென்ன தவறு பண்ணியிருக்கோம், இது ஏன் தவறு, இது ஏன் சரின்றதை நம்ம எழுதி போற மாதிரி நீங்களுமே அங்கே மென்ஷன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கே மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா, இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் வேற்றுமைப்படுத்தி நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, வழின மிகுமிடங்கள் மிகாடங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருந்தோம்னா அந்த நோட்ஸில் போய் நீங்கள் குறித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாபிக்னு எடுத்தா நம்ம எங்கெங்கெல்லாம் கேள்விப்படுறோமோ எங்கெங்கெல்லாம் படிக்கிறோமோ அந்த டாப்பிக்கோட சேர்த்து எழுதி வைக்கும்போது ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு நோட்லையோ ஒரு பேப்பர்லையோ எழுதி வச்சுட்டு அந்த பேப்பர் எங்கே இருக்குது, அந்த நோட்டு எங்கே இருக்குது, எங்கே எழுதணும் அதே உட்காந்து தேடிட்டு இருப்போம் கொஞ்ச நாளைக்கு. அப்போ ஒரு நோட்டுன்னு போட்டால் அந்த A to Z எல்லாமே நமக்கு அதிலே அடங்குற மாதிரி பார்த்துங்க. கண்டிப்பாக எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது ரொம்பவே தேவை. நம்ம போட்டிருப்போம், அதாவது டெஸ்ட் படிக்கிறது ஒரு 50%, அதை டெஸ்ட்டாக போட்டு போக்குறது ஒரு 30%, மீதிக்கு 20% என்னன்னா போட்டிருக்க டெஸ்ட்ல என்னென்ன தவறுகள் பண்ணியிருப்போம், அந்த தவறை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம், ஏன் இந்த தவறு வந்தது, படிச்சதுனால வந்ததா, புரியாம வந்ததா அப்படின்றத, இல்லை கொஸ்டினை சரியா படிக்காம இருக்கிறதுனால போட்டோமா, ஆன்சரை சரியா பார்க்காம இருக்கிறதுனால போட்டோமா, எல்லாமே தெரிஞ்சு ஓஎம்ஆர்ல ஷேக் பண்ணும்போது தப்பு பண்ணமா, இதை அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த தப்பு குறைச்சிட்டே வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல முயற்சியாக ஒரு பயிற்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை கண்டினியூவாக பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் பேட்ச்லையுமே நீங்கள் அதுக்கான எக்ஸ்பிளேஷனை போட்டு விரிவாக்கமாக எழுதி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நம்ம எக்ஸ்பிளேஷனில் அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். நன்றி.